कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர்மகள் தனக்குமின்வன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகதபரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனசுஹृद्भिर्निर्जितक्रोधलोभैः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. பரமாச்சாரியரான ஆளவந்தார் அருளிச் செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களையெல்லாம் ரொம்ப அழகாக சுருக்கமாக தெளிவாக ஆளவந்தார் எடுத்துரைத்திருக்கிறார் இந்த கிரந்தத்திலே. குறிப்பாக ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களிலிருந்து தேறின அர்த்தங்களையெல்லாம் தொகுத்து ரொம்ப அழகாக இந்த கிரந்தத்திலே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தங்கள். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எந்த ஒரு கிரந்தம் இருந்தாலும் அது இரகசியத்ரயத்தை விவரிப்பதாக இருக்கும் என்று பெரியவர்கள் காட்டுவார்கள். ஆனால் சில கிரந்தங்களை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது அது எந்த பாகம் எந்த ரகசியத்தை விவரிக்கிறது என்று கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். ஆனால் அப்படி அன்றைக்கே இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே அந்த எண்ணிக்கையிலேயே இரகசிய திரய அந்த எண்ணிக்கையை ரொம்ப அழகாக பொதித்து காட்டியிருக்கிறார் ஆளவந்தார். இரகசிய திரயம் என்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 இரகசியங்கள். அதிலே திருமந்திரம் என்கிற பிரதம ரகசியத்திலே அஷ்டாட்சரி 8 அக்ஷரங்கள், துவயம் என்கிற ரகசியத்திலே 25 அக்ஷரங்கள் எழுத்துக்கள், சரமஸ்லோகத்திலே 32 எழுத்துக்கள், 8 எழுத்துக்கள் ஒரு பாதம், 4 8 32. அப்போ 8 அஷ்டாட்சரம், 25 துவயம், 25 8 33, 32 அதோடு சேர்த்தால் 65 என்கிற எண்ணிக்கை வருகிறது. ஆக இரகசிய திரயங்களுடைய அக்ஷர எண்ணிக்கை 65. ஆளவந்தார் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய ஸ்தோத்திர எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் அதுவும் 65. இப்போ 65 அக்ஷரத்திற்கு 65 ஸ்லோகங்களை ஆளவந்தார் அருளி செய்திருக்கிறார் என்னால் மேலெழுந்த வாரியாக, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ந்து பார்த்தால்தான் அதில் ரகசியத்திரை அர்த்தங்கள் தெரியும் என்று இல்லாமல்
அந்த எண்ணிக்கையிலேயே இந்த ரகசிய திரயத்தை விவரிக்க வந்த நூல் என்று ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறார் ஆளவந்தார். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திர ரத்ன கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் 51வது ஸ்லோகம் தொடங்கி 55வது ஸ்லோகம் வரை இப்பொழுது நாம் அனுபவிக்க உள்ளோம். அந்த 51வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிப்பதற்கு முன்னால் 50வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் என்ன தெரிவித்தார் என்று ஒரு முறை பார்த்து விடலாம். 50வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் தெரிவித்த விஷயம் தயனீயஸ்தவ நாத துர்லபா என்று எம்பெருமானை பார்த்து, உமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அருள் செய்ய தகுந்தவன் என்று என்னை தவிர வேறொருத்தன் கிடைக்க மாட்டான். என்னை விட்டால் அப்படி ஒருத்தன் கிடைப்பது ரொம்ப துர்லபமாகி விடும் என அதுதான் ஆளவந்தார் தெரிவித்தார் 50வது ஸ்லோகத்திலே. நம்ருஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜாபனம் ஏகமக்ரதா எதிமேன தைஷ்யசே ததா தயனீயஸ்தவ நாத துர்லபா என அடியேன் செய்கின்ற இந்த விண்ணப்பத்தை முதலிலே நீர் கேட்க வேண்டும். அக்ரதா முந்திர முன்னம் அதை கேட்க வேண்டும். அப்படியே நம்மாழ்வார் தெரிவித்தாரே, மெய் நின்று கேட்டருளாய் இமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று நம்மாழ்வார் தெரிவித்த அந்த கிரமத்தை அடியொத்தி, நாத அமிருஷா பரமார்த்தமேவமே ஸ்ருணு விஜாபனம் ஏகம் அக்ரதா என்று முதலிலே இதை நீர் கேட்டருள வேண்டும் என்று நம்மாழ்வார் பிரார்த்தித்தார் போலேயே ஆளவந்தாரும் பிரார்த்திக்கிறார். என்ன விண்ணப்பம் என்று கேட்டால் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். ஆளவந்தார் என்ன விண்ணப்பம் இங்கே செய்கிறார் என்னால், உமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இருந்தால் என்னை தவிர வேறொருத்தன் உமக்கு கிடைக்க மாட்டான். நாம் தான் நீர் அருள் செய்ய தகுந்தவன், இதுக்கு கீழே ஒருத்தன் இல்லை என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் நான் என்று அது மேல் ஸ்லோகத்திலே 51வது ஸ்லோகத்திலே அதை தெரிவிக்கப் போகிறார். அப்படி முதலிலே 50வது ஸ்லோகத்திலே எனக்கு அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய தகுந்தவன் அடியேன்தான் என்று ரொம்ப அழகாக தெரிவித்தார். அடுத்தது 51வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்? கீழ் ஸ்லோகத்திலே அவர் செய்த விண்ணப்பம் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய அனுகிரகத்தை ஒருவன் பெற வேண்டுமானால் அது யார் அதை பெற்றால் ரொம்ப அது பிரயோஜனப்படும் என்னால், யார் ரொம்ப தாழ்ந்தவனாக இருக்கிறானோ அவனிடத்திலே தான் அந்த அருள் நன்றாக பிரயோஜனப்படும். அதுக்கு மேலே எம்பெருமானுக்கு எது பெருமைன்னு கேட்டால், ரொம்ப உயர்ந்தவனிடத்திலேயே அருள் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு பெரிய பெருமையே கிடையாது. எம்பெருமானுக்கு ரொம்ப தாழ்ந்தவன், இவனை காட்டிலும் நீசன் ஒருவன் இல்லைன்னு யார் இருக்கிறாரோ அவருக்கு அனுகிரகம் பண்ணினால்தானே அந்த தயைக்கே, எம்பெருமானுடைய தயைக்கே பெருமை. ஆக இப்படி என்னை நீ விட்டு விட்டாயானால் வேறொருத்தன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். அதனால் இந்த சம்பந்தம் உனக்கும் எனக்குமான இந்த சம்பந்தம் இருக்கிறதே, இது அனாதியான சம்பந்தம். இதை நீ இந்த சம்பந்தத்தை உண்மையாக ஆக்க வேண்டுமானால் எனக்கு நீ அருள் செய்தே தீர வேண்டும் என்று இந்த 51வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். ததகம் த்வதிருதேன நாதவான் மதுருதேத்வம் தயனீயவான் நச விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலயமாஸ்மஜீஹபஹா. பகவன் எம்பெருமானை பார்த்து பகவானே, எம்பெருமானே என்று அழைக்கிறார். ததகம் த்வதிருதே ந நாதவான், ஆகையாலே கீழே சொன்ன காரணத்தினாலே அடியேன் த்வதிருதே உன்னை தவிர வேறொருவனை ந நாதவான் நாதனாக உடையேன் அல்லேன். எனக்கு நாதன் என்று சொன்னால் அது நீதான். அதற்கு மேலே மதுருதேத்வம் தயனீயவான் நச்ச, மதுருதே என்னை தவிர வேறொருவனை ந தயனீயவான் அருள் கொள்பவனாக உடையை அல்லை. நீ அனுகிரகம் பண்ண வேண்டுமானால் அதற்கு ரொம்ப சரியான அதிகாரி யாருன்னா நான் தான். என்ன அதிகாரம் என்னிடத்தில் இருக்குன்னா, இருக்கிறதுலே கடைசியான அதிகாரி நான் தான் என்கிற அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படி அந்த தயையை பெற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவன் நான். ந தயனீயவான் விதி நிர்மிதம், இந்த தெய்வ வசத்தாலே வாய்ந்த ஏதம் அன்வயம், இந்த அன்வயம் இருக்கிறதே உனக்கும் எனக்குமான இந்த சம்பந்தம், இது பாலய மாஸ்மஜீகபஹா
இந்த சம்பந்தத்தை நீ காப்பாற்றிக்கொள். இந்த நரநாராயண சம்பந்தம் என்று சொல்லுவார்கள். நவவித சம்பந்தம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான அந்த சம்பந்தம். எனக்கும் உனக்கும் இயற்கையாகவே இந்த சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் நீ என்னை இப்போ என்ன செய்திருக்கிறாய் என்னால், என்னிடத்திலே நீ அனுகிரகம் பண்ணாமல், எனக்கு அருள் புரியாமல் என்னை விட்டிருக்கிறாய். அப்படி விட்டதனாலே என்ன ஆகும்னு கேட்டால், அந்த சம்பந்தத்துக்கு ஒரு குறை ஏற்பட்டுவிடும். அந்த சம்பந்தத்துக்கு ஒரு குறை ஏற்படாமல் அந்த சம்பந்தமானது சித்திக்க வேண்டும், நிலைக்க வேண்டுமானால் நீ உடனே என்ன செய்ய வேண்டும் என்னால், எனக்கு அனுகிரகம் பண்ணி தீர வேண்டும். இப்படி நீ அனுகிரகம் பண்ணினாயானால் காப்பாற்றப்பட போவது யாருன்னு கேட்டால் நான் இல்லை. எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால ஏதோ நான் காப்பாற்றப்பட்டேன்ற நிலை இங்கே ஏற்பட போவதில்லை. நீ உன்னையே காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ரொம்ப சமத்காரமாக தெரிவிக்கிறார். ரொம்ப தாழ்ந்தவன் நான், எனக்கு அனுகிரகம் பண்ணனாத்தான் உனக்கு பெருமை. எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் நீ போய்விட்டாயானால் உனக்கு எனக்குமான அந்த சம்பந்தத்திற்கு ஒரு குறை ஏற்பட்டுவிடும். அப்படி குறை ஏற்படக்கூடாது என்று சொன்னால் நீ உடனே எனக்கு அனுகிரகம் பண்ணி உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் பலரும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருமழிசை ஆழ்வார் அவர் என்ன தெரிவித்தார்? நன்னாக நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் என்று தெரிவித்தார். எம்பெருமான் பார்த்து, எம்பெருமானே, நான் உன்னை அந்நியிலேன், நீ இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்வரூபமோ ஸ்திதியோ பிரவൃத்தியோ எதுவுமே கிடையாது. அது உண்மைதான். ஆனால் இன்னொரு விஷயம் தெரிந்து கொள். என்னன்னா, நாரணனே நீ என்னை அந்நியிலை, நான் இல்லை என்னால் உனக்கு நாராயணன்ற பேர் எப்படி வரும்? அதுதான் நாராயணனேன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். நாராயணனே, உன்னை எல்லாரும் நாராயணன் நாராயணன்னு சொல்கிறாளே, என்னை விட்டுட்டாயானால், என்னை விட்டுட்ட பிற்பாடு உனக்கு நாராயணன்ற பேர் எப்படி நிலைக்கும்? அது எப்படி அந்த பேர் கிடைக்கும்? அத்தனை நாரங்களுக்கும் அயனமாக இருப்பவன் எம்பெருமான், அத்தனை நாரங்களையும் தனக்கு அயனமாக உடையவன் எம்பெருமான். அதுதானே நாராயண சப்தத்துக்கு அர்த்தம். அந்த நாரம்ன்ற அந்த பதத்திலே நானும் அடக்கமா இல்லையா? அந்த நாரங்கள்னு சொன்னால் எல்லா வஸ்துக்களும் தானே அதில் அடக்கம். அப்போ நானும் அடக்கம் தானே. அப்போ என்னை விட்டுட்டு அந்த நாரபதம்ன்றது அதுக்கு அர்த்தமே கிடைக்காது. அப்போ நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறான், நாரங்களை தனக்கு அயனமாக கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னை விட்டுட்டாயானால், எனக்கு அனுகிரகம் பண்ணாதல் போய்விட்டாயானால் உனக்கு அந்த நாராயணன்ற பேரே அது நிலைக்கவே நிலைக்காது. அதனால் ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? நன்னாக நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீ இல்லாமல் நான் இல்லை. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் கேளு, நான் இல்லாமல் நீயும் இல்லை. நாரணனே நீ என்னை அந்நியிலை, நான் இல்லாமல் உனக்கு எப்படி அந்த பேர் கிடைக்கும், நாராயணன்ற பேர் கிடைக்கும்? இப்போ லௌகிகமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வைத்தியர் இருக்கார். ஒரு வைத்தியர்னு இருந்தாக்கா ஒரு நோயாளியாவது பார்த்தா தானே அவர் வைத்தியர். எந்த நோயாளியுமே பார்க்காமல் பெருமை அவர் இருந்தாரானால் அவர் வைத்தியரா இல்லையா? அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன சாமர்த்தியம்? என்ன அவரால் யாரை காப்பாற்ற முடியும்? எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நோயாளியாவது அவர் காப்பாற்றினார், ஒருத்தரையாவது அவர் குணப்படுத்தினார் அப்படின்னு சொன்னாதான் அவர் வைத்தியர்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. யாருமே இல்லாமல் ஒரு பேஷண்ட்டை கூட அவர் பார்க்கலை, ஆனால் வைத்தியர்னு போட்டுக்கிறாருன்னா அவர் என்ன வைத்தியரோ தெரியாது சுவாமி. இது வரைக்கும் அவர் ஒரு நோயாளியை கூட பார்த்ததே கிடையாது, ஆனால் வைத்தியர்னு போட்டுக்கிறார். அவர் உண்மையாகவே வைத்தியரான்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோமா மாட்டோம்? அதுபோல் நீ நாராயணன்ற பேர் கொண்டிருக்கிறாய். நீ நாராயணனாக இருக்க வேண்டுமானால் அத்தனை நாரங்களையும் நீ காப்பாற்றி தான் ஆக வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? அந்த நாரங்களுக்குள்ளே நானும் அடக்கமாக இருக்கிறேன். அதனால் என்னையே நீ காப்பாற்றினால்தான் உனக்கு நாராயணன் என்கிற பேரே உனக்கு நிலைக்கும் என்று திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலே தெரிவித்தார். நன்னாக நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய், நாரணனே நீ என்னை அந்நியிலைன்னு சொன்னாரே, அது அப்படியே இங்கே மொழிபெயர்க்கிறா போலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அப்படியே ஒரு படி மேலே இதை எடுத்துக்கொண்டு போய் திருவரங்க தமுதனார் எம்பெருமானார் விஷயமாக இது அப்படியே சாதிக்கிறார். அவர் என்ன சாதிக்கிறார்? நிகரின்னி நின்னவன் நீசதைக்கு நின் அருளின்கரன் நீ புகழொன்றும் இல்லை. எனக்கு நான் ரொம்ப தாழ்ந்தவன், நிகரின்னி நின்னவன் நீசதைக்கு. அதுக்கு ஒரே புகழ் எதுன்னு கேட்டால் நின் அருளின்கரன் நீ புகழ் ஒன்றும் இல்லை. எம்பெருமானாரே, உம்முடைய திருவருளை விட்டால் எனக்கு ஒரு புகழே கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேலே என்ன தெரிவித்தார்னா, ரொம்ப அழகான வார்த்தை.
அருட்கும் அகுதே புகழ்னு சொல்லிட்டார். உம்முடைய அருள் இருக்கிறதே, அனுகிரகம் பண்ணணும்னு நீர் காத்து கொண்டிருக்கிறீர். அப்படி காத்து கொண்டிருக்கிற சமயத்தில் யாருக்கு அனுகிரகம் பண்ணால் ரொம்ப அது பிரயோஜனப்படும், யார் ரொம்ப கடை கட்டவனோ அவனுக்கு அனுகிரகம் பண்ணால்தான் அது பிரயோஜனப்படும். அப்படி ஒருத்தனை தேடிக்கொண்டிருக்கிறீர். அப்படி நீர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அருளுக்கு எது புகழ்னு கேட்டால் அந்த அருளுக்கு நான் தான் புகழ். என்னிடத்திலே வந்தால்தான் அந்த அருளுக்கே ஒரு பெருமை ஏற்படுமே தவிர, நல்ல அதிகாரிகளிடத்திலே அந்த அருளை நீர் சுரந்தீரானால் அது அந்த அருளுக்கு பெருமையே கிடையாது. அதனால் அருட்கும் அகுதே புகழ். புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுசா, இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே. எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால எனக்கு மட்டும் அது என்னை மட்டும் நீர் காப்பாற்றுறீர்னு நினைக்க வேண்டாம். எனக்கு அனுகிரகம் பண்ணதுனால தான் உண்மையே நீர் காப்பாற்றிக் கொள்கிறீர். எனக்கு அனுகிரகம் பண்ணுவதனாலே எனக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படுகிறது, வாஸ்தவந்தான். ஆனால் எனக்கு அனுகிரகம் பண்ணால்தான் உமக்கே ஒரு பிரயோஜனம், அந்த அருளுக்கே ஒரு பிரயோஜனம் ஏற்படுகிறது. அப்படின்னும் பொழுது எனக்கு அனுகிரகம் பண்ணி உம்மை நீர் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அருட்கும் அகுதே புகழ் என்ன எம்பெருமான் விஷயத்திலே ஆளவந்தார் என்ன சாதித்தாரோ அது அப்படியே எம்பெருமானார் விஷயத்திலே அமுதனார் சாதித்தார். அதே விஷயத்தை ஆர்த்தி பிரபந்தத்திலே மறுபடியும் எம்பெருமானார் விஷயமாகவே மணவாள மாமுனிகளும் சாதிக்கிறார். அவர் ரொம்ப அழகான பாசுரம். எனைப்போல் பிழை செய்வாருண்டோ, உனைப்போல் பொருத்தருள்வாருண்டோ, அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராசமா முனிவா, ஏழைக்கு இறங்காயினி. ரொம்ப சுலபமான பாசுரம். என்ன சொன்னார் மணவாள மாமுனிகள்? எனைப்போல் பிழை செய்வார் உண்டோ, நிறைய பாபம் பண்ணியிருக்கிறவனுக்கு தான் நான் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு நீர் தேடிட்டு இருந்தீரானால், இருக்கிறதுலே அதிகமான பாபம் பண்ணினவன் யாருன்னா அடியேன் தான். அதே மாதிரி உமக்கு என்ன பெருமைனா, இருக்கிறதுலே அதிகமான பாவம் யார் பண்ணியிருக்கானோ அவனைத்தான், அந்த பாவத்தை பொறுத்தால் தான் உமக்கு பெருமை. அப்போ உனைப்போல் பொறுக்க வல்லார் உண்டோ. பொறுத்தேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாய், கொஞ்சமாக தப்பு பண்ணியிருக்கிறவனை பார்த்து நான் பொறுத்தேன், சரி உன்னுடைய தப்பெல்லாம் மன்னித்தேன்னு சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை. அதிகமாக தப்பு பண்ணியிருக்கிறவனை பார்த்து நான் மன்னித்தேன் அப்படின்னு சொன்னா தானே அந்த மன்னிப்புக்கே ஒரு பெருமை. அப்போ நீர் என்ன பண்ணிட்டு இருக்கீர்னா, யார் இருக்கிறதுலே அதிகமாக தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கீர். இந்த உலகத்திலே அதிகமாக தப்பு பண்ணியது நான் தான். என்னைப்போல் பிழை செய்வார் உண்டோ, உனைப்போல் பிழை பொறுக்க வல்லார் உண்டோ. அதுக்கு மேலே சொல்கிறார், அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா. எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரே, நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன், நாரங்களை தனக்கு இருப்பிடமாக உடையவன் சொன்னாரே. அதே போல் இங்கே எம்பெருமானாருக்கு என்ன பெருமைனா, அனைத்துலகும் வாழ பிறந்தவர். என்னை நீர் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீரானால், அனைத்துலகம் வாழ பிறந்தவர்னு உமக்கு திருநாமம் ஏற்பட்டிருக்க, இது எப்படி சித்திக்கும்? இந்த நாமத்தை நீர் எப்படி நாளையிலேருந்து அந்த பட்டத்தை நீர் பிரயோகப்படுத்தவே முடியாது. எனக்கு அனுகிரகம் பண்ணினால்தான் அந்த பட்டமே உமக்கு நிலைக்கும். அதனால் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா, ஏழைக்கு இறங்காயினி என்று அழகாக ஆழ்வார்கள் தெரிவித்த கருத்து அப்படியே ஆளவந்தார் வடமொழியிலே தெரிவித்தார். அமுதனார் திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதியிலே எம்பெருமான் விஷயமாக தெரிவிக்கப்பட்ட கருத்தை எம்பெருமானார் விஷயமாக தெரிவித்தார். அப்படியே அடியொத்தி மணவாள மாமுனிகளும் அதை தெரிவித்தார். இன்னும் நிறைய பாசுரங்கள் அதே மாதிரி தெரிவித்திருக்கிறார். அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்கன்றோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம் என்ன. அது ரொம்ப அழகா அதே விஷயத்தை தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள். ஆக இந்த ஸ்லோகத்திலே ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார் எம்பெருமானை பார்த்து ரொம்ப சமத்காரமா, எனக்கு அனுகிரகம் பண்ணி உன்னை நீ காப்பாற்றிக்கொள். எனக்கு அனுகிரகம் பண்ணுவதனால தான் உன்னுடைய பெருமைக்கு உனக்கே பெருமை ஏற்பட போகிறது, அதை நீ காப்பாற்றிக்கொள் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த விதி நிர்மித்தம், இந்த விதின்ற வார்த்தைக்கு நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? விதின்ற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறோம்? ஏதாவது தவறாக நடந்து போயிடுத்து, நடக்கக்கூடாது நடந்து போயிடுத்துனா நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாம் என் விதி இப்படி நடந்துடுத்துன்னு சொல்கிறோம். ஆனால் விதின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆழ்வாரை போய் நம்மாழ்வாரை போய் கேட்கணும். விதி சூழ்ந்ததால் எனக்கே ரம்மான் திருவிக்கிரமனையே. விதி அப்படின்ற வார்த்தை நம்மாழ்வார் பல இடங்களிலே பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அதுக்கெல்லாம் பகவத் கிருபை என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய இச்சை, எம்பெருமானுடைய கிருபை. அப்போ இந்த விதி நிர்மிதம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தெய்வ வசத்தாலேன்னா நாம் சொல்கிற ஐயோ எனக்கு என்ன பண்ணுறது, என் தலைவிதி, இவனுக்கு போய் நான் அடியவனாக இருக்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலே, எம்பெருமானுடைய கிருப்பையினாலே
நமக்கு அந்த அனாதியான அந்த சம்பந்தம் எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் அது கிடைத்திருக்கிறது. அதனால் அது அந்த சம்பந்தம் நிலைக்க வேண்டுமானால் நீ என்ன பண்ண வேண்டும்? பாலைய என்று காப்பாற்றிக்கொள். இந்த சம்பந்தத்தை நீ காப்பாற்றி உன்னையே நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகாக இந்த 51வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே 52வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகங்கள் 52வது ஸ்லோகமும் 53வது ஸ்லோகமும் இது சேர்த்து அனுபவித்தால்தான் அந்த அர்த்தம் நன்னா நமக்கு புரியும். கீழே ஆளவந்தார் என்ன பிரார்த்தித்தார்? எனக்கு அனுகிரகம் பண்ணி அந்த சம்பந்தத்தை நீ காப்பாற்றிக்கொள் என்று பிரார்த்தித்தார். உடனே எம்பெருமான் ஆளவந்தாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். சுவாமி, ஆளவந்தார் பார்த்து, உமக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு, அனாதி காலமாக சம்பந்தம் உண்டு, யாரும் இல்லைன்னு மறுக்கவே இல்லை, நிச்சயமாக உண்டு, மறுக்க முடியாது. ஆனால் எத்தனையோ காலமாக நான் துவம்மேன்னு சொன்னால் நீர் அகம்மேன்னு சொல்லிட்டு இருக்கிறே. நீ என்னுடையவன் அப்படின்னு நான் சொன்னாக்கா உடனே நீர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமான், நான் உன்னுடையவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லையானால் ரொம்ப குறைஞ்சபட்சம் நான் துவம்மேன்னு சொன்னால், துவம்மே நீ என்னுடையவன் அப்படின்னு நான் சொன்னால் நீர் என்ன பண்ணியிருக்கணும்னா நீரும் துவம்மேன்னே சொல்லியிருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? நீ என்னுடையவன் சொல்லியிருந்தா அதுக்கு மேலே சந்தோஷமான வார்த்தை எனக்கு கிடையவே கிடையாது. ஒரு அடியவன் பார்த்து என்னை நீ என்னுடையவன் சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவானோ எம்பெருமான். அதனால் ஒன்று நான் தொம்மேன்னு சொல்லும் பொழுது நீர் ஆமாம்னு சொல்லியிருக்கணும், இல்லை நீரும் தொம்மேன்னே சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீர் என்ன சொல்லிட்டு இத்தனை காலமாக இத்தனை ஜென்மங்களாக நீர் என்ன சொல்லிட்டு இருந்தீர்னா அகம்மே, இல்லை நான் என்னுடையவன், எனக்கு நானே எஜமானன் என்று நீ சொல்லிட்டு இருந்தீர். அதனால் அந்த விவாதம் இன்றைக்கும் ஒழிந்த பாடில்லை. இன்னும் எப்போ நான் தொம்மேன்னு சொன்னாலும் நான் நிறைய முறை உம்மை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், தொம்மேன்னு நான் வரும்பொழுதே நீ அகம்மேன்னு சொல்லிடுறீர். அதனால் இந்த வார்த்தை இப்போ நீர் சொன்னேரே, இந்த எனக்கு அனுகிரகம் பண்ணால்தான் உன்னுடைய இதுன்னு, இதெல்லாம் ஏதோ மேலெழுந்த வார்த்தையாகத்தான் எனக்கு தெரிகிறது. அதனால் மேலெழுந்த வார்த்தைக்கெல்லாம் நமக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்று எம்பெருமான் திருவுள்ளம் பத்த அந்த வார்த்தை மேலெழுந்த வாரியான வார்த்தை என்று, அது ஹிருதயங்கமான வார்த்தை என்று தெரிவிப்பதற்காக அந்த ஆளவந்தார் இந்த 52வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், தன்னுடைய ஆத்மா வஸ்துவை எம்பெருமானுக்கே நான் இப்பொழுதே சமர்ப்பிக்கிறேன் என்று. அது உண்மையான வார்த்தை. சில நேரம் நான் சொன்னது அது உண்மையான வார்த்தை என்று அது எம்பெருமானுக்கு நன்னாக அது எம்பெருமானுடைய நெஞ்சிலே பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆத்ம வஸ்துவை நான் உன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன் என்று 52வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். வபுராதிஷு யோபி கோபி வா குணதோசானி யதா ததா விதஹ ததயம் தவ பாதபத்மயோஹ அஹமத்யைவ மயா சமர்ப்பிதஹ. வபுராதிஷு, வபுனா சரீரம், வபுராதிஷுன்னா இந்த ஆத்மவஸ்து எப்படிப்பட்டது, என்ன தன்மையுடையதுன்றது எதுவாகவா இருக்கட்டும். இப்போது சில பேர் என்ன சொல்கிறா, தேகமே ஆத்மான்னு சொல்கிறா. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறார்கள், இந்திரியங்களே ஆத்மான்னு, இல்லை மனசே ஆத்மா, இல்லை பிராணனே ஆத்மா அப்படின்னு எல்லாம் நிறைய விவாதங்கள் லோகத்தில் இன்றைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆத்ம வஸ்துன்றது எப்படிப்பட்ட வஸ்துனா, தேகேந்திரிய மன பிராண தீபியோ அந்யஹா. தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, பிராணன், புத்தி என்று எல்லாவற்றையும் காட்டிலும் ரொம்ப விலட்சணமானது, சென்னு பரம்பரமாய் யாதுமின்னி தேய்ந்தத்து என்று எல்லாவற்றையும் காட்டி விலட்சணமானதுன்றது அது இருக்கட்டும். ஆனால் அந்த ஆத்மவஸ்து எப்படிப்பட்டதுன்ற விவாதத்துக்கே நாம் போக வேண்டாம். அது எப்படிப்பட்டதா, சரீரமாகவே இருக்கட்டும், இல்லை இந்திரியமாகவே இருக்கட்டும், இல்லை மனசாகவே இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும், இந்த அகம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆத்மாவைத்தான் குறிக்கிறதுன்னு சம்பிரதாயம். அது ஆத்மாவை குறிக்கிறதுனே வச்சுக்கவே வேண்டாம், சரீரத்தை குறிக்கிறதுனே வச்சுப்போம், இல்லை இந்திரியத்தை குறிக்கிறதுனே வச்சுப்போம். அந்த அகம் என்கிற இந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய நான் இருக்கேனே, வபுராதிஷு யோபி கோபிவா, அது எதுவாகவா இருக்கட்டும். அதுக்கு மேலே குணத்தா யதா ததா விதா, அதனுடைய குணம் இருக்கிறதே, ஆத்மாவனுடைய அந்த ஸ்வரூப ஸ்வபாவங்கள் அப்படின்னு சொல்கிறாள், அது எப்படிப்பட்டதாக இருக்கட்டும். அது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதுன்னு சொல்கிறா, இல்லை மற்றொரு தேவதைக்கு அடிமைப்பட்டதுன்னு மற்றவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இன்னும் சில பேர் அது யாருக்கும் அடிமைப்பட்டதல்ல, அல்ல தனக்கு தானே அது
எஜமானன்னு சொல்லிக்கிறா, எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும். அந்த விவாதத்துக்கு எது ஆத்மான்ற விவாதத்துக்கு நாம் போக வேண்டாம். அந்த ஆத்மா எதுன்னு யார் எப்படி வேணால் சொல்லிக்கட்டும். அப்படிப்பட்ட அந்த அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்ற விவாதத்துக்கும் நாம் இப்போ போக வேண்டாம். அது எப்படியாக வேணா இருக்கட்டும். யோபி கோபிவா யதா ததாவிதா. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னா, ததயம் அகம், ஆகையாலே, அதனால் எப்படி இருந்தாலும் அதில் ஒரு நிர்பந்தம் இல்லை. ஆகையினாலே நான் என்ன செய்கிறேன், இந்த ஆத்ம வஸ்துவானது தவ பாத பத்மயோகோ, இந்த ஆத்ம வஸ்துவை உன்னுடைய திருவடி தாமரைகளிலே, பாத பத்மயோகோ அத்யைவ மயா சமர்ப்பிதா, இப்பொழுதே இந்த க்ஷணத்திலேயே நான் என்ன பண்ணுகிறேன் என்னால், இந்த ஆத்ம வஸ்துவை உன்னுடைய திருவடி தாமரைகளிலே என்னால், மயா என்னால் சமர்ப்பிக்கப்பட்டதாகிறது, சமர்ப்பிக்கப்பட்டதாயிற்று. எப்படிப்பட்டதாக வேணா இருக்கட்டும், எது வேணா ஆத்மாவாக இருக்கட்டும், அதனுடைய தன்மைகள் எப்படி இருப்பதாக வேணா இருக்கட்டும். ஆனால் அது எதை பற்றி இப்போ எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி நான் ஒரு விவாதமே நான் செய்ய போவதில்லை. அந்த அகம் என்று குறிக்கப்படக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை இப்பொழுதே நான் உன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா கீழே சொன்ன வார்த்தைகள்லாம் ஏதோ புறம் பூசின வார்த்தைன்னு எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் அப்படி இல்லை. மேலெழுந்த வாரியாக சொன்ன வார்த்தை என்று எல்லாம் உண்மையான வார்த்தை தான் அப்படின்னு எம்பெருமானுக்கு அதை நன்றாக அவனுடைய நெஞ்சில் படும்படி அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஆத்ம வஸ்துவை எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே இப்பொழுதே சமர்ப்பிக்கிறேன் என்று ஆளவந்தார் இந்த 52வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே அடுத்த க்ஷணமே அவர் யோசித்து பார்க்கிறார். யோசித்து பார்த்தால் என்ன அவருக்கு தெரிகிறது என்னால், ஐயோ, எம்பெருமானுக்கு ஒரு வஸ்துவை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வஸ்து அல்லாததைத்தானே அவனுக்கு நான் சமர்ப்பிக்க வேண்டும். லௌகிகத்திலே நாம் பார்த்தால் யாராவது ஒருத்தருடைய ஆற்றுக்கு போகிறோம், அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. நேராக கையை வீசிட்டு ஆற்றுக்கு போகணும். போனால் ஆற்று டேபிள் மேலே நிறைய ஒரு வேஷ்டி பழம் எல்லாம் வச்சுருக்கா. யாரோ வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. நேராக கெடுக்கடுன்னு போய் அந்த தட்டோடு எடுத்து, சுவாமி ரொம்ப நாளாக அவனுக்கு வேஷ்டி பழம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, இருந்தாரும் பிடியும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் உடனே, என்னப்பா ஏற்கனவே இது என்னோடது தானே, எங்கள் ஆற்றுல இருக்கிற வஸ்துவை எடுத்து நீ எனக்கே கொடுக்கறதுக்கு பேர் சமர்ப்பணையா? நீ பணம் கொடுத்து வேஷ்டி புடவை பழம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரணுமே தவிர என்னிடத்துலேயே இருக்கிறத எடுத்து என்னிடத்துலேயே மறுபடியும் கொடுப்பது இது நீ பண்ணுற சமர்ப்பணைன்னு நான் எப்படி எடுத்துக்கொள்வது? இது நிச்சயமாக உன்னுடைய சமர்ப்பணையே இது கிடையாது சொல்லுவாரா மாட்டாரா? அதுபோல் ஆள வந்தார் பார்த்தார். நான் என்னமோ ஆத்ம வஸ்துவை எடுத்து எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டேனே, பெரிய அபச்சாரம், அது பெரிய தவறு. உண்மையாக பார்த்தால் இந்த ஆத்ம வஸ்து அனாதி காலமாகவே அவனுடையது தான். இது அவனுடைய சொத்து. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நவவித சம்பந்தம்னு வரும்பொழுது அதில் ஸ்வஸ்வாமி சம்பந்தம்னு ஒன்று சொல்கிறோமே, அவன் சுவாமி, இந்த ஆத்ம வஸ்துவானது அவனுடைய சொத்து. அப்போ அவனுடைய சொத்தை எடுத்து அவனுக்கே சமர்ப்பிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை நான் பண்ணிவிட்டேனே, அந்த காரியத்திற்கு நான் முதல்ல அபராத க்ஷாமணம், அவனுக்கு என்ன நான் பண்ணுவது, அதவா கிண்ணு சமர்ப்பயாமித்தே, அவனுக்கு நம்மால் சமர்ப்பிக்கப்படக்கூடியதுன்னு ஒன்றுமே இல்லையே இந்த உலகத்திலே என்று இந்த 53வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். மமநாத யதஸ்தியோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே. மாதவ மமநாத என எம்பெருமானை பார்த்து அழைக்கிறான். ஸ்ரீபதியான எம்பெருமானை மாதவன்னு சொன்னதில் ரொம்ப பெரிய சுவாரஸ்யம். அவன் சுவயம் திருவின்மணாளன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் எம்பெருமான் அதிபதி. அது தெரியறது இல்லையா? ஸ்ரீ வல்லபஹா ஸ்ரீநாதஹான்னு சொல்லிட்டா, ஸ்ரீனா அத்தனை செல்வங்களுக்கும் அதை ஸ்ரீன்னு குறிக்கிறோம். அப்படி அந்த பிராட்டியினுடைய மணவாளன்னு சொன்ன பிற்பாடு அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் அவன்தான் அதிபதி. அப்போ இந்த ஆத்ம வஸ்துக்கும் அவன்தான் நெடுநாளாகவே அதிபதி. அதே அவனுடைய வஸ்துவையே கொண்டு போய் அவனுக்கே சமர்ப்பிக்கிறது எப்படின்றதுக்காக நேர மாதவன்னு எம்பெருமானை பார்த்து விழிக்கிறார் ஆளவந்தார். மாதவ யத் மம அஸ்தி, யாதொன்று எனக்கு உரியதாக இருக்கின்றதோ, அதுக்கு மேலே அகம் யஹா அஸ்மி, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ, தத் சகலம், ஆத்மாத்மியங்கள்னு சொல்லுவா, ஆத்மாவும்
அந்த ஆத்மாவை சார்ந்த வஸ்துக்களும். அதுக்கு ஆத்மா ஆத்மீயங்கள். இந்த ஆத்மா ஆத்மீயங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், சகலம் தவையேவ, எல்லாம் உன்னுடையது தான், இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. எப்படின்னு கேட்டால், நியதஸ்வம், எத்தனையோ காலமாக அது உனக்கே உடைமைப்பட்டது, உனக்கே உரிமைப்பட்டது. எல்லாம் நான் எதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோமோ, அது சித்தோ அச்சித்தோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்துக்கள் அப்படின்னு தெரிந்த பிற்பாடு, இதி பிரபுத்த தீஹி என்று நன்றாக தெரிந்து கொண்டாடியேன், கிண்ணு சமர்ப்பயாமித்தே, உனக்கு எதை நான் சமர்ப்பிப்பேன்? எதையாவது சமர்ப்பிக்க வேண்டும் எனக்கு ஆசை இருக்கிறது. சமர்ப்பிக்க வேண்டுமானால் உயர்ந்த வஸ்துவைத்தான் சமர்ப்பிக்க வேண்டும். எது ரொம்ப உயர்ந்த வஸ்துன்னு தேடி பார்த்தா இந்த ஆத்மா வஸ்து தான் ரொம்ப உயர்ந்த வஸ்துன்னு தெரியுது. இதை எடுத்து சமர்ப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இதை எடுத்து சமர்ப்பிப்பதற்கு நீராறு சுவாமி, இது ஏற்கனவே அவனுடையது தானே, பல காலமாக நியதஸ்வம் என்ன நெடுங்காலமாகவே இது அவனுடைய சொத்தாச்சே, அதை எடுத்து அவனுக்கே கொடுக்கறதுன்னு எப்படி? யாரோ ஒருத்தர் வந்தார், நேராக அவர் ஆற்றுக்கு போய் அவனுக்கு ஒரு பெரிய வீடு நான் பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அப்படியா, எந்த வீடு அப்படின்னா, இந்த வீடு தான், இருக்கிற வீடு தான். ஐயோ, இந்த வீடு என்னுடைய தானே ஏற்கனவே, நான் என்னுடைய எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம், இந்த வீட்டை எடுத்து எனக்கு நீ பரிசாக கொடுக்குறதா? இப்படி கேள்விப்பட மாட்டாளா? அது மாதிரி எம்பெருமானுக்கு நாம் எதை கொடுப்பது? எதையுமே கொடுக்க முடியாது, எல்லாம் அவனுடைய வஸ்துக்கள் என்ன ஆன பிற்பாடு, அந்த விஷயம் நமக்கு தெரிந்த பிற்பாடு எம்பெருமானுக்கு என்ன சமர்ப்பிப்பது? என்ன இதெல்லாம் ஆழ்வார்கள் பல இடத்திலேயும் இதை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்மாழ்வார், அவர் இந்த திருவாய்மொழியில், ஊனில் வாழ்வுயிரே என்ற திருவாய்மொழியில் அவர் என்ன தெரிவித்தார்? எனதாவி தந்தொழிந்தேன் இனிமேழ்வது என்பதுண்டே. எனதாவி தந்தொழிந்தேன், என்னுடைய ஆத்மவஸ்துவை உமக்கே நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்த வரியிலே அவர் என்ன சொல்லிட்டார்? எனதாவியார் யானார் தந்த நீ கொண்டாக்கினையே. எனதாவி யார்? என்னுடைய ஆத்மவஸ்துன்றது அது எல்லாம் நீ கொடுத்தது, உன்னுடைய வஸ்துக்கள் எல்லாம். இதை போய் நான் திருப்பி சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். யானே நீ என் உடைமையும் நீயே, நானே உன்னுடைய அதீனம், என்னுடைய உடைமைகள் அவைகளும் உன்னுடைய அதீனம். ஆன பின்பாடு இதை எடுத்து நான் உனக்கு சமர்ப்பிப்பதுன்னு ஒன்று உண்டான்னு 7ஆம் பத்திலே அதை என்னைக்கும் என்னங்கிற திருவாய்மொழியில் ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு சாதித்து விடுகிறார் நம்மாழ்வார். உதவி கைமாறு என்னுயிர் எண்ண உத்தெண்ணில் அதுவும் தாங்கவன் தன்னது என்னால் தன்னை பதவியை இன்கவி பாடிய அப்பனுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கும் அங்கே. அந்த இடத்துல என்ன பிரகரணம்னா, ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் எம்பெருமான். இந்த பெரிய ஒரு உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக மறுபடியும் நம்ம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தார். என்ன பண்ணுறதுன்னு ஆழ்வாருக்கு தெரியல. எங்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த ஆத்மவஸ்து இருக்குது, அதை உனக்கு கொடுத்து விடலான்னு பார்த்தா அதுவும் தாங்கவன் தன்னது உதவி கைமாறு என்னுயிர் எண்ண உத்து எண்ணில், என்ன ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் தாங்கவன் தன்னது, அதுவும் பலகாலமாக அவனுடையது, அது ஒன்றும் என்னுடையதுன்னு சொல்லிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியது, அவன் நம்மளால் கொடுக்க முடிந்தது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், பதவியை இன்கவி பாடிய அப்பனுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை செய்வது இங்கும் அங்கே. இங்கேயும் பண்ண முடியாது, அங்கே போனாலும் அங்கேயும் கொடுக்க முடியாது, எல்லா வஸ்துக்களும் அவனுடையதுன்னு அந்த ஞானம் நமக்கு ஏற்பட்ட பிற்பாடு அவனுக்கு நாம் என்ன கொடுப்பது என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இந்த விஷயத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக பிடலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே ஒரு சூத்திரத்திலே காட்டுகிறார். அதாவது அங்கே அந்த பிரபத்தியினுடைய சொரூபத்தை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு வரும்பொழுது அந்த விஷயத்தில் என்ன தெரிவிக்கிறார்? ஒரு அழகான சூத்திரம் 125வது சூத்திரத்தில், அவன் தந்தத்தை கொடுக்குமிடத்தில் அடைவிலே கொடுக்கில் அனுபாயமாம் அடைவுகட கொடுக்கில் களவு வெளிப்படும். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம், அடைவுகட கொடுக்கில் களவு வெளிப்படும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அது அங்கே என்ன சொல்கிறார்? எம்பெருமானுக்கு நாம் ஆத்மவஸ்து ஏதாவது சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவனுடையது என்கிற புத்தியாலே சமர்ப்பித்தால் அது உபாயம் ஆகவே ஆகாது. ஏன்னா ஏற்கனவே அவனுடையதுன்ற எண்ணத்தோடு தானே அவன் சமர்ப்பிக்கிறான். அதனால் அடைவிலே கொடுக்கில் அனுபாயமாம் அப்படின்னு சொன்னார். அடைவுகட கொடுக்கில் களவு வெளிப்படும். ரொம்ப வேடிக்கையான விஷயம் அது. அது என்னுடையது, இந்த ஆத்மவஸ்து இருக்கே இது என்னுடையது அப்படின்னு அந்த இடத்துல ஆத்மவஸ்துன்னு இல்லை, எம்பெருமான் கொடுத்த அவன் தந்த
அந்த கரண கலேபரங்கள் அதையெல்லாம் அவர் அங்கே தெரிவிக்கிறார். அப்படி என்னுடையதுன்னு நினச்சி கொடுத்தாக்கா களவு வெளிப்படும்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகான வியாக்கியானம், சின்ன கதை மாதிரி ஒன்று எழுதியிருக்கார். ராஜமகேந்திரன் படியை ரகசியத்திலே களவு கண்டு ஓலக்கத்திலே கொடுக்குமா போலேயிரே இவன் கொடை அப்படின்னு தெரிவிக்கிறார். அவர் கதை மாதிரி சொல்லணும். ஸ்ரீரங்கத்தில் யாரோ ஒரு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நிறைய திருவாபரணம் சாத்தின்னு இருக்கார் இல்லையா, நம்பெருமாள். அது பெரிய ராஜமகேந்திரன் படின்னு ஒரு திருவாபரணம். இப்போ இன்றைக்கி ஏதோ பார்த்தாக்கா இந்த நீலநாயகம்னு பெருசாக சாத்தின்னு இருக்கார். கல் அது அவ்வளவு பலுவாக இருக்கும். அதுக்கு அத்தனை சரப்பொடி போட்டு அதை கட்டியிருப்பா. அந்த கையில் அந்த நீலநாகத்தை வாங்கினாக்கா கையோடு சேர்ந்து கீழே போயிடும். அவ்வளவு பாரம், அது பலுவாக இருக்கும். ஆனால் பெருமாள் எப்போவும் நம்பெருமாள் அழகிய உணவாளர் அதை சாத்திகிட்டே இருப்பார். ஒருத்தர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், பெருமாளெல்லாம் சேவிச்சார். நாளை கார்த்தால நான் நம்பெருமாளுக்கு ஒரு திருவாபரணம் சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன திருவாபரணம்? நீலநாயகத்தை நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நீலநாயகத்தை சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். பெருமாளுக்கு இத்தனை நாள் ஒன்று தான் இருந்தது, இப்போ 2 வந்ததுன்னா முன்ன ஒரு பதக்கம் சாத்திக்கலாம், பின்னழகுக்கு ஒரு பதக்கம் சாத்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாள். உடனே எல்லாரும் என்ன பண்ணா, நாளைக்கு எடுத்துன்னு வரேன், யானை மேலே வச்சு எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு அம்மா மண்டபத்திலேருந்து ஆரம்பித்து யானை மேலே மேளதாளங்கள் வாத்திய கோஷங்கள் எல்லாம் போட்டு ஒரு பொட்டியில் போட்டு அந்த நீலநாயகத்தை போட்டு பொட்டி இன்னும் திறக்கலை, அதை போட்டு எடுத்துன்னு வரேன், ஒரு நீலநாயகத்தை போட்டு எடுத்துன்னு வரேன். அந்த சமயத்தில் கோயிலில் என்ன ஆகுதுன்னா ஒரே சலசலப்பு. கோயிலில் பெருமாள் சந்நிதியை திறந்து பார்த்தா நேற்று ராத்திரி சாத்தின்னு இருந்த நீலநாயகத்தை காணும். எல்லாரும் தேடிட்டு இருக்காது. ஐயோ எங்கே போச்சு, யார் எடுத்துன்னு போனால், திருடன் வந்தானா என்னன்னு தேடிட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணுறாரு, யானை மேலே வந்து கீழே வந்து யானையிலே இறங்கி இந்த பொட்டியை திறக்கிறார். சரி, ஏதோ இவர் சமர்ப்பிக்கிறார், இதையே வாங்கி போகணும். இப்படி திறந்து பார்த்தாக்கா அந்த நீலநாயகம் இங்கே இருக்குது. அப்போ உடனே என்ன, இவருக்கு மரியாதை பண்ணுவாளா இல்லை பிடிச்சி சிறைச்சாலையில் வைப்பாளா அப்படின்னா, ராஜமகேந்திரன் படியை ரகசியத்திலே களவு கண்டு ஓலக்கத்திலே கொடுக்குமா போலே இறை இவன் கொடை. ராத்திரி வந்து இவர் தான் திருடின்னு போயிருக்கார். பெருமாள் சந்நிதிக்குள்ளே வந்து அந்த நீலநாயகத்தை திருடின்னு போயிருக்கார். ஏதோ எடுத்துன்னு வந்து தான் ஏதோ புதுசாக பண்ணி சமர்ப்பிக்கிறா போல, இது இத்தனை கோடி, இந்த 5 கோடி 10 கோடின்னு சொல்லி அவர் வந்து சமர்ப்பிச்சாரானா அங்கே இருக்கிறவா என்ன பண்ணுவா, இவருக்கு யாரும் மரியாதை பண்ண மாட்டா, ஆனால் உதச்சி தான் அனுப்புவா. அப்படி களவு வெளிப்படும், ரகசியத்திலே களவு கண்டு ஓலக்கத்திலே கொடுத்தால் அது களவு வெளிப்படும்னு சொன்னார். அதுபோல் இந்த ஆத்ம வஸ்துவை என்னதுன்னு நினச்சி நான் உனக்கு கொடுத்தேனானால் என்ன ஆகும், களவு வெளிப்படும். அவ்வளோதானே தவிர கொடுப்பதற்கு, எம்பெருமானுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. எனதாவியார் யானார் தந்தனி கொண்டாக்கினையே என்ன ஆழ்வார் தெரிவித்தாரே, அந்த கருத்தை அப்படியே இங்கே தெரிவிக்கிறார் ஆளவந்தார். நான் இங்கே ஒரு பெரிய சந்தேகம், சாஸ்திர சந்தேகம் கேட்டு இதில் ரொம்ப அழகாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானி தருள்கிறார். இந்த ஸ்தோத்திர இதனுடைய வியாக்கியானத்தில் இப்போது கீழே வந்து என்ன சொன்னார், 52வது ஸ்லோகத்தில் என்னுடைய ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 53வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படி பண்ணின சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்னேனே அது பெரிய தவறு, அதற்கு நான் வருந்துகிறேன், உனக்கு சமர்ப்பிப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு அனுதாபப்பட்டார். உண்டா இல்லையா? அப்போ அனுதாபப்பட்டார் அப்படின்னு சொன்னாக்கா எதுக்கு நாம் அனுதாபப்படுவோம்? எதை நாம் பண்ணக்கூடாததை பண்ணிவிட்டால் தானே அனுதாபம் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சுவாமி ஏகாதசி இன்னைக்கு பட்னி இருக்கணும்னு பார்த்தேன், ஆனால் பட்னி இருக்க முடியல, ஏதோ நிர்பந்தம், நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு அனுதாபப்படுவோம். அப்போ செய்யக்கூடாத ஒன்று செய்தால்தான் அனுதாபப்படுவோன்னு நாம் பார்க்குறோம். அப்படி இங்கே பண்ணும் பொழுது இந்த ஆத்ம சமர்ப்பணம் ஆளவந்தார் பண்ணாரே, அது செய்யக்கூடாததுன்னு ஆளவந்தாருக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்காக செய்யக்கூடாததை ஆளவந்தார் செய்தார் அப்படின்றது தான் இது கேள்வி. இது நிறைய சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக ஒரே வரியிலே அதுக்கு வியாக்கியானத்திலே சாதிக்கிறார் விடையை. சம்சார பீதியால் சமர்ப்பிக்கையும் ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தால் அனுசயிக்கையும் இரண்டும் யாவன் மோட்சம் அனுவர்த்திக்க கடவது என்று அவர் அருளி செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எம்பெருமானுடைய சொத்து, அதை எடுத்து அவனுக்கு சமர்ப்பிப்பதற்கு நாம் ஆறுன்றதெல்லாம் ஆளவந்தாருக்கு தெரியாதா? இத்தனை நாள் தெரியாதா? 50 ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார், ஆளவந்தாருக்கு இது தெரியாதா? திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து
ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்னாரே, இது தவறுன்னு தெரிஞ்சவர் தான் அவர், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி தவறுன்னு தெரிஞ்சே அந்த காரியத்தை யாராவது பண்ணுவாளா? ஏன் இப்படி அவர் செய்தார் அப்படின்னு கேட்டால், அதற்கு சம்சார பீதியால் சமர்ப்பிக்கை. சம்சாரம் இவ்வளோ கொடியதாக இருக்கிறது, ஏதாவது பண்ணி இங்கேருந்து வெளியில் போடணும், என்ன பண்ணலாம்? ஒருவேளை இந்த ஆத்மாவை சமர்ப்பித்தா எம்பெருமான் உடனே நம்ம அழைத்து கொண்டு போயிடுவானான்னு ஒரு ஆசையில் அவர் வழியில்லாத வழியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சம்சார பீதியால் சமர்ப்பிக்கை. சமர்ப்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஸ்வரூப யாத்தாத்ம ஜானம். ஸ்வரூப ஆத்மாவினுடைய யாத்தாத்மிய ஜானம்னா ஆத்மஸ்வரூபத்தினுடைய உண்மையான தன்மை அது உடனே மனசில் பட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறார்? ஆள வந்தார், அதுக்கு அனுதபிக்கிறார். அனுசயிக்கை இரண்டும் யாவன் மோக்ஷம் பெறும் வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டால் அனுவர்த்திக்க கடவுது. இது கடைசி வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். தவறுன்னு தெரிஞ்சே தான் இதை பண்ணுறார். தவறுன்னு தெரிஞ்சே பண்ணுறாருன்னா அனுதாபம் பட்டுக்கலாம், வேணுன்ட்டே பண்ணுறாரா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. பிராயச்சித்தம் இருக்குன்றதுக்காக ஒரு செய்யக்கூடாத காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு விஷயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் சாப்பிடக்கூடாத வஸ்துவை சாப்பிட்டா அதுக்கு பிராயச்சித்தம் ஸ்ரீ வைஷ்ணவாள்கிட்ட ஸ்ரீபாதத்தம் சேர்த்துக்கிறதுன்னு ஒரு பிராயச்சித்தம் இருக்குது. இந்த பிராயச்சித்தம் தான் இருக்குது, ஸ்ரீபாதத்தம் சேர்த்துக்கலாமே அப்படின்றதுக்காக நித்தியம் போய் எதையாவது ஒரு வஸ்துவை சாப்பிட்டுட்டு காத்தால ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக்கிறது, மறுபடியும் அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கலாமான்னா அப்போ பிராயச்சித்தத்துக்கு அது பிரயோஜனமே கிடையாது. தெரியாமல் நம்மையும் அறியாமல் பண்ணக்கூடிய பிழைகளுக்கு தான் பிராயச்சித்தமே தவிர பிராயச்சித்தம் இருக்குன்றதுக்காக ஒரு பிழையை மறுபடியும் பண்ணக்கூடாது. வேடிக்கையாளி அவனுடைய தகப்பனார் சொல்லுவார், எல்லா உபன்யாசத்துலேயும் அவர் என்ன சாதிப்பார்னா, இந்த பர்னால்னு ஒன்று இருக்கும் ஆற்றுல, எல்லா ஆற்றுலையும் அது வச்சுருப்பா நெருப்பு பட்டா போட்டுக்கிறதுக்கு. ஆற்றுல பர்னால் இருக்குன்றதுக்காக பெருமை போய் நெருப்பில் யாராவது கை வைப்பாளா? ஏன் சுவாமி, எங்கள் ஆற்றுல நிறைய பர்னால் 2-3 பர்னால் வச்சுருக்கேன், அது ஒன்றும் செலவே ஆகமாட்டேங்கிறது, எப்போயோ வாங்கின டியூப் அப்படியே இருக்குது, அது ஏதாவது பிரயோகப்படணுமே, அதுக்காக நான் நெருப்பில் கை வைக்கிறேன்னா, நெருப்பில் தெரியாமல் கை வைத்தால் அப்போ அந்த பர்னால் உபயோகப்படுமே தவிர பர்னால் இருக்குன்றதுக்காக போய் நெருப்பில் யாராவது கை வைப்பாளா என்று அடியனுடைய தகப்பனார் வேடிக்கையாக அடிக்கடி சாதிப்பார். அப்படி பார்க்கும்போது அனுதாபப்பட்டுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடாத காரியத்தை பண்ணிட்டு அனுதாபப்பட்டுக்கலாமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. அனுதாபம் இருக்குன்றதுக்காக அவர் இதை பண்ணுறாருன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. இந்த சம்சார பீத்தியை இந்த சம்சாரத்தை பார்த்தால் ஐயோ கொடு உலகம் காட்டேலே, இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்கே இந்த உலகம், எம்பெருமான் உடனே நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்த வேண்டுமே என்று நினைத்தால் நம்முடைய அந்த ஸ்வரூபத்துக்கு தகாத காரியத்தையும் பண்ணிவிட வேண்டியது. இப்போ ஆழ்வார்கள்லாம் பல இடங்களிலேயும் மணல் எடுக்கிறார்கள், தூது விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணக்கூடாத காரியங்கள்னு ஆழ்வாருக்கு தெரியாதா? ஆனால் ஆழ்வார் ஏன் மடல் எடுத்தார், ஆழ்வார் ஏன் தூது விட்டார், ஏன் ஆண்டாள் நோன்பு நோத்தாள் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஸ்வரூபத்துக்கு சேராத காரியங்கள் தான். ஆனால் ஏன் பண்ணான்னு கேட்டால் அது எம்பெருமானை உடனே அடைந்தே தீர வேண்டும், இப்பொழுதே அடைய வேண்டும்னா என்ன பண்ணினா அவன் கிடைப்பான். இது ஏதாவது அது ஸ்வரூப விருத்தமான காரியங்களாக இருந்தாலும் அதை பண்ணினால் அவன் கிடைப்பானால் அதையும் தான் அவன் பண்ணி பார்ப்போமே என்ன அவர்கள் பண்ணுகிறார்கள் இல்லையா? அதுபோல அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சம்சார பீதி. எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போயிடணும், அதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுகிறா போலே ஆத்ம சமர்ப்பணத்தை இவர் பண்ணுகிறார். அப்படி பண்ண பிற்பாடு ஒரு அனுதாபம் ஏற்படுகிறது, ஐயோ பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிவிட்டோமே என்று. நான் யார் ஆத்மாவை சமர்ப்பிப்பதற்கு நானார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதை நன்னா நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பல விஷயங்களை காட்டுகிறார்கள் பெரியவர்கள். குறிப்பாக காஞ்சி சுவாமி இந்த வியாக்கியானத்திலே ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்? ஒட்டுரைத்தி உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கண்ணே காட்டுமால் பரஞ்சோதி. எல்லாம் பிரம்மாதி தேவர்களே இருக்கட்டும், அவா உன்னை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் கடைசியில் என்ன ஆக போகிறது அப்படின்னா எல்லா புகழ்ச்சியும் கொண்டு போய் உனக்கு ஏதோ ஒரு குறையாகத்தான் முடிய போகிறது. மாதிரி எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது என்ன பண்ண, ஒரு எம்பெருமானை தாமரை போன்றவன்னு சொல்கிறோம். தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற திருவடிகள், கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே என்னெல்லாம் சொல்கிறார்கள் ஆழ்வார்கள். தாமரையும் எம்பெருமானும் உபமானமா அப்படின்னா, தாமரை இன்னைக்கு கார்த்தால வச்சா நாளை கார்த்தால வாடி போட போகிறது. அதை போய் எம்பெருமானுக்கு உபமானம்னு சொன்னால் ஏதோ ஒரு உபமானமாக சொல்ல வேண்டும், அவ்வளோதான். எம்பெருமான் மேகத்தை போன்றவன், எம்பெருமான் காயாம்பு போன்றவன்
அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் எம்பெருமானுக்கு உபமானமே அன்று. எல்லாம் ஒட்டுரைத்து உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கண்ணே காட்டுமால் பரம்ஜோதி. எல்லாம் நீ என்ன சொன்னாலும் அது எம்பெருமானுக்கு அதெல்லாம் பெரிய இதுவாகவே போக போகிறதில்லை. ஆனால் அப்படி சொன்ன ஆழ்வார்களே மறுபடியும் மறுபடியும் எம்பெருமானை பார்த்து தாமரை கண்ணா, தாமரை கையா, கடல் வண்ணா, மின்னுமா மழை தவழும் மேகவண்ணா, மேலே மேலே சொல்லிகிட்டே போகிறாளே அப்படின்னா இந்த ஞானமும் அவளுக்கு இருக்குது. எதை சொன்னாலும் அது எம்பெருமானுக்கு அது புகழாக போகிறதுலே பழியாகத்தான் போக போகிறதுன்னு இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. அதனால் தவறுன்னு தெரிஞ்சே பண்ணுறாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி அது ரொம்ப விஞ்சி போன படினாலே ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் எம்பெருமானை பற்றி. சரி, தாமரைன்னு சொல்லுவோம், கடல் வண்ணன்னு சொல்லுவோம், காயாம்பு வண்ணன்னு சொல்லுவோம்னு அப்படி ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். அது மாதிரி மாசூனா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால் மாசூனா உணபாத மலர்ச்சோதி மழுங்காதே என்னெல்லாம் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். சூழ் தமரர் துதித்தால் உன் தொல்புகள் மாசூனாதே. ஏன்னா பிரம்மாதி தேவர்கள் புகழ்ந்தா கூட அது ஒன்றும் பெருமையே கிடையாது உனக்கு என்ன ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அவனுக்கு ஒரு அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் மறுபடியும் புகழ்வோம் பழிப்போம், புகழ்வோம் பழிவோம்னு எம்பெருமானை புகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார். பிரம்மாதி தேவர்கள் புகழ்ந்தாலே அது பழியாய்த்தான் போய் முடியும்னா, இப்போ நாம் புகழ்ந்தால் பழியாய்த்தான் முடியும்னு நமக்கு என்ன புகழ தெரியும் எம்பெருமானை பற்றி? ஆனால் இந்த ஞானமும் வேண்டும், அந்த ஞானமும் வேண்டும். அதனால் சுவாமி யார் புகழ்ந்தாலும் எம்பெருமானுக்கு அது பழியாத்தான் முடியும், அதனால் எம்பெருமானை பற்றி நான் வாயே திறக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அது தவறு. ஆனால் வாய் படைத்த பிரயோஜனம் அவனை பற்றி பாடுறது தான். அது இன்னும் ஒரு பாசுரத்தில் அழகாக நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார், யானுமேத்தி ஏழுலகம் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும். எத்தனை பேர் சேர்ந்து எம்பெருமானே சேர்ந்து வந்து துதித்தாலும் எம்பெருமானை துதிக்க முடியாது. அப்போ வேண்டாமா, விட்டுடலாமா, யாரும் எதுவுமே பண்ண வேண்டாமான்னா இல்லை இல்லை, அப்படி தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யானு வானே. இதை பண்ணலைன்னா எனக்கு வேறு காரியமே தெரியாது. எம்பெருமானை ஏற்றவில்லை என்னால் நான் வேறு என்ன காரியம் தான் பண்ணுறது இந்த உலகத்தில்? சம்சாரிகளை போல் எனக்கு உண்டியே உடைய உகந்தோடும்னு அந்த மாதிரி காரியங்கள் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்பெருமான் ஒருத்தன் தான், அவனை புகழ்வது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதையும் நான் பண்ணவில்லைன்னு சொன்னால் அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஆழ்வார்கள் கேட்கிறார்கள். அதுபோல் இங்கே என்னென்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்றது ஆளவந்தாருக்கு நன்றாக தெரியும், பண்ணினா தவறுன்னு நன்றாக தெரியும். ஆனால் சம்சார பீதியாலே அவர் மறுபடியும் மறுபடியும் அதை சமர்ப்பிக்கிறார். இப்போ நம்மாழ்வாரே எடுத்துட்டோன்னா எனதாவி தந்தொழிந்தேன் இனிமேழ்வது என்பது உண்டே அப்படின்னு 2ஆம் பத்திலே தெரிவித்தார். மறுபடியும் 7ஆம் பத்தில் வந்து என்ன சொல்கிறார், உதவி கைமாறு என்னுயிர் என்ன, அந்த எண்ணம் ஆழ்வாருக்கு ஏற்படுறதோ இல்லையோ அங்கே அவர் சமர்ப்பிக்கலை. எண்ணெய் உத்து எண்ணில் அதுவும் தாங்க வந்துடுறதுன்னு அதுக்கு முன் ஸ்டேஜ்லேயே வெளியில் வந்துடுறார். இருந்தாலும் அது வரைக்கும் போகிறாரோ இல்லையோ அந்த எண்ணம் அவருக்கு தோன்றதே ஏற்கனவே 2ஆம் பத்தில் சொன்னது மறந்து போய் ஆழ்வாருக்கு இப்போ தோன்றது. சம்சார பீதியாலே அது மறுபடியும் மறுபடியும் அது அந்த சமர்ப்பணத்தை பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தாலே அது சமர்ப்பணம் தவறு என்று உணர்ந்து அதற்கு அனுதாபப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லாரும் அப்படி தான் இருக்கிறார்கள் என்று ரொம்ப அழகான இந்த சாஸ்திரார்த்தத்தை இந்த இதில் சாதிக்கிறார் ஆளவந்தார் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ இது அஜ்ஞானம் இல்லையான்னா? இது அஜ்ஞானம்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா இது ஒரு பிரமம். பிரமம்னா என்ன, இல்லாதது இருக்கிறதா நினைக்கிறது, அதுதானே பிரமம். இந்த பிரமம்ன்றது கர்மத்தினாலே வரக்கூடிய அஜ்ஞானம் கிடையாது. இதை ஞான விபாகமாக வரும் அஜ்ஞானம் எல்லாம் அடிக்கழஞ்சு பெறும். ஞான விபாக காரியமான அஜ்ஞானங்கள் எல்லாம் அடிக்கழஞ்சு பெறும்னு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஞானத்தினுடைய ஒரு முதிர்ச்சி பக்தியினுடைய ஒரு பரிவாகத்தினால வரக்கூடிய இந்த அஜ்ஞானம்ன்றது அடிக்கழஞ்சு பெறும். இது ரொம்ப வசதி, இந்த அஜ்ஞானம்ன்றது ரொம்ப வசதி. பெரியாழ்வார் எப்படி எம்பெருமான் அவன் ரக்ஷகன் நாம் ரக்ஷிய பூத்தர்கள் என்று அதை மறந்து அவன் ஏதோ ரக்ஷிய பூத்தனாகவும் தம்மை ரக்ஷகனாக நினைத்து கொண்டு பல்லாண்டு பாடினாரே, அது அஜ்ஞானம் இல்லையான்னா? அது கர்மத்தினாலே வரக்கூடிய அஜ்ஞானம் இல்லை, ஞானத்தினுடைய ஒரு முதிர்ச்சியால் வரக்கூடிய அஜ்ஞானம். அது அடிக்கழஞ்சு பெறும் என்று அது காட்டினா போலே இப்படிப்பட்ட அஜ்ஞானங்கள் அது அடிக்கழஞ்சு பெறும். நாம் என்ன பண்ணணும்னா ஆளவந்தார் போன அதே வழியில் எம்பெருமானுக்கு சம்சார பீதியாலே எம்பெருமானுக்கு ஆத்ம சமர்ப்பணம் அதை பண்ணிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆனால் பண்ணின உடனேவே ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தாலே அது தவறு, அனுதாபம், உனக்கு நான் என்ன சமர்ப்பிப்பது, என்னால் உனக்கு சமர்ப்பிக்கக்கூடியதுன்னு
என்ன இருக்கிறதுன்னு அதையும் நான் நினைத்து கொள்ளதான் வேண்டும் என்று அழகான சாஸ்திரார்த்தத்தை இந்த 53வது ஸ்லோகத்திலே ஆளவந்தார் நமக்கு காட்டி அருள்கிறார். அடுத்தது 54வது ஸ்லோகம். ஆளவந்தார் உன்னுடைய வஸ்துவை என்னுடையதாக நினைத்து பிரமித்து என்ன பண்ணிட்டார், மயா சமர்ப்பித்தா என்று என்னாலே சமர்ப்பிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். உடனே எம்பெருமான் பார்த்தான், ஓ என்னது இது, யாருடையதே யாருக்கு சமர்ப்பித்தீர், நன்றாக ஆராய்ந்து பாரும் என்று உணர்த்தி அவர் என்ன பண்ணார், ஆளவந்தாருக்கு அந்த ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தை தெளிவித்து கொடுத்தார். அந்த என்னுடைய ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தை நீ மறுபடியும் எனக்கு தெளிவித்து கொடுத்தாயே, அந்த உபகாரத்திற்கு நான் என்ன செய்வேன், எப்பேற்பட்ட உபகாரம் அது என்று அந்த மகோபகாரம் என்று அந்த உபகாரத்தை கொண்டாடி அது எப்படி எனக்கு அந்த ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தை எனக்கு நன்றாக காட்டி கொடுத்தாயோ அதே போல உன்னிடத்திலே பரம பக்தியையும் எனக்கு நீ அருள வேண்டும் என்று அவனிடத்திலே ஏற்படக்கூடிய பக்தியை அவனிடத்திலேயே இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். அவபோதிதவானிமாம் யதா மை நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபயை ததனன்யபோக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே. பகவன் எம்பெருமானே, மைநித்யாம் என் பக்கல் சாஸ்வதமாய் உள்ள, இமாம் பவதீயதாம் உனக்கே உரிமைப்பட்டிருக்கையாகிற இந்த சேஷத்துவத்தை, யதா ஸ்வயம் அவபோதித்தவான் எப்படி நீயே எனக்கு அறிவித்தாயோ, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த உனக்கே உரிமைப்பட்டிருக்கையாகிற இந்த சேஷத்துவம், ஆத்மவஸ்து என்பது அது சர்வாத்மனா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்கிற ஞானத்தை எனக்கு நீ காட்டி கொடுத்தாயே. இப்பொழுது அது எப்படி காட்டி கொடுத்தாய், நீயே காட்டி கொடுத்தாய். எனக்கு ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு காட்டி கொடுன்னு நான் உன்னை பிரார்த்திக்காமல் நீயே எனக்கு அதை காட்டி கொடுத்தாயே. அதுபோல நீ என்ன மேலே ஒரு உபகாரம் எனக்கு பண்ண வேண்டும். இந்த பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறாய், அதற்கு மேலே ஒரு உபகாரம் பண்ண வேண்டும். என்ன உபகாரம்னா, ஏதத் அனன்ய போக்யதாம் பக்திமபி மே பிரயச்ச, எம்பெருமானை தவிர வேறொன்றில் போக்கியதையை உடையாததா இருக்கக்கூடிய அந்த பரம பக்தி, அந்த பரம பக்தியையும் அடியேனுக்கு பிரயச்சமே நீ தந்தருள வேண்டும், அடியேனுக்கு தந்தருள வேண்டும். அனன்ய பக்தின்னு சொல்கிறாள். எம்பெருமானை அந்த அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பெருமானை தவிர மற்றொரு வஸ்துவை போக்கியமாக கொள்ளாதிருத்தல், இல்லை எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானுக்கு தான் போக்கியமாக இருத்தல் என்று அதுக்கு 2 அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பக்தி, எம்பெருமானையே ரொம்ப இனிமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தியையும் எனக்கு நீ கொடுத்தருள வேண்டும். நிறைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், பல பாசுரங்கள் இருக்கின்றன. இதே போல் குளித்து 3 அனலையோம்பும் குறிகோள் அந்தணமதன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணம் 10 நல்லேன் கழிப்பதென் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்தனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய், அந்த பக்தியை எனக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார்கள் பலரும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். விசேஷமாக திருமங்கை ஆழ்வார் இந்த பக்தியை கொடுக்க வேண்டும் என்று திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்தார். காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு. அந்த திருவேங்கடமுடையானே, எனக்கு நீ அந்த பக்தியை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை நீயே கொடுத்தருள வேண்டும். நம்முடைய ஒரு ஞானத்தாலே இந்த பக்தியெல்லாம் சம்பாதித்து பெறுவது என்பது அது ஸ்வரூப விருத்தம் என்ன ஆழ்வார்களுக்கு நன்னா தெரியும். அப்போ எப்படி இருக்கணும் அந்த பக்தின்னா, எம்பெருமான் அந்த பக்தியையும் எம்பெருமான் தான் கொடுக்க வேண்டும். எம்பெருமான் கொடுத்த அந்த பக்தியை கொண்டு எம்பெருமானை நாம் இடைவிடாது சிந்தித்து அவனை நன்றாக அனன்ய போக்கியத்துவம் என்று அது தெரியும்படி எம்பெருமானையே நாம் போக்கிய வஸ்துவாக கொண்டு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அப்போ அந்த பக்தியை அவன் தான் கொடுக்கணும். அந்த பக்தியால் அனுபவிக்கப்பட வேண்டியவனும் அவனே என்று ரொம்ப அழகான விஷயம். காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு. அது அப்படியே எம்பெருமானார் மறுபடியும் மொழிபெயர்த்தார் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலே. பவது மமபரஸ்மின் சுதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மமபரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. ஏன்னா அந்த பக்தியை கொடுக்க வேண்டும் என்று திருவங்கை ஆழ்வார் எப்படி பிரார்த்தித்தாரோ திருவேங்கடமுடையான இடத்திலே, அதே போல எம்பெருமானாரும் ஸ்ரீ பாஷ்யத்திலே அவர் திருவேங்கடமுடையான இடத்திலே அந்த பக்தியை பிரார்த்தித்தார். ஆளவந்தாரும் எம்பெருமானிடத்திலே பகவன் பக்திமபி பிரயச்சமே,
ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தை உண்டாக்கி எனக்கு காட்டி கொடுத்து விட்டாய். அதனால எனக்கு ஞானம் ஏற்பட்டது. வெறும் ஞானத்தால் என்ன பண்ண முடியும்? வெறும் ஞானம்ன்றது அது ரொம்ப ஆங்கிலத்தில் ட்ரைன்னு சொல்கிறாள், ட்ரையாக இருக்கும். அந்த பக்தி இருந்தால்தான் அது அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கு அந்த ஞானம் உபயோகப்படுமே தவிர பக்தி இல்லாமல் அது பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு சொல்லும் பொழுது மயர்வர மதிநலம் அருளினன். மதிநலம், மதினா ஞானம், நலம்னா பக்தி. ரெண்டு விதமாக அர்த்தம் காட்டியிருக்கா. பக்தியையும் ஞானத்தையும் சேர்த்து கொடுத்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை பக்தி ரூபாபன்ன ஞானம், பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தான் என்ன அந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ வெறும் ஞானத்தை கொடுத்தா அது பிரயோஜனப்படாது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஞானத்தை நீ கீழே காட்டி விட்டாய், ஸ்வரூப யாதாத்ம ஞானத்தை காட்டி விட்டாய், அந்த ஞானம் ஏற்பட்டது. ஆனால் அந்த ஞானம் முதிர்ந்து பக்தி ஆகணும்னா அதுக்கும் நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும். பகவன் பக்திம் அபிப்பிரயச்சமே, எனக்கு அந்த பக்தியை நீ கொடுத்தருள வேண்டும் என்று அந்த பக்தியையும் பிரார்த்திக்கிறார் இந்த 54வது ஸ்லோகத்திலே. அந்த 54வது ஸ்லோகத்துக்கு அடுத்தபடியாக 55வது ஸ்லோகம் ரொம்ப அழகான விஷயம், முக்கியமான விஷயம். ஆழ்வார்கள் பலரும் அருளி செய்த விஷயத்தை இந்த 55வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது ஸ்வரூபத்தை உள்ளபடி உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவா? எம்பெருமான் திறத்திலே வெறும் எனக்கு நன்னா எம்பெருமான என்னுடைய ஸ்வரூபம் எனக்கு தெரிஞ்சு போயிடுது, நான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் அப்படின்னு வெறுமை இருக்க முடியுமான்னா அது வெறுமை இருக்க முடியாது. அந்த ஞானத்தினுடைய ஒரு காரியமாக ஏதாவது பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு கைங்கரியம் பண்ண வேண்டும். அதனுடைய முதிர்ந்த நிலையாக அவனுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அப்போ எம்பெருமானிடத்தில் என்னுடைய இந்த ஸ்வரூபத்தை நான் உணர்ந்து விட்டேன்னு சொன்னால் உணர்ந்தால் மட்டும் போராதே, அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்ததுக்கு சேர எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அது பிரதம பருவம். அதனுடைய சரம பருவம் எதுன்னு கேட்டால் அவனுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுதல், அது சரம பருவம். அது வரைக்கும் போனால் தானே அந்த ஸ்வரூப யாதாத்மிய ஞானத்துக்கே ஒரு பிரயோஜனம் ஏற்படும். அப்போ தான் அந்த பகவத் சேஷத்துவமே ரசிக்கும். அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணால்தான் அது ரசிக்கும். அந்த சாஸ்திரார்த்தம் இந்த பாசுரத்திலே ஆளவந்தார் அந்த சாஸ்திரார்த்தத்தை வெளியிடுகிறார். 55வது ஸ்லோகம். தவதாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்த்வபி கீட ஜன்மமே இதரா வசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. எனக்கு பிரம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிறப்பு எனக்கு வேண்டாம், வேற என்ன பிறப்பு வேண்டும்னு கேட்டா. தவ தாஸ்ய சுக ஏகசங்கினாம், உன்னுடைய அடிமையாகிற இன்பம் ஒன்றிலேயே விருப்பமுடைய உள்ள மகான்கள் எத்தனையோ அடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதான் ரொம்ப அவர்கள் முக்கியமான, அவர் யாவன் மோட்சம்னு சொல்கிறாள். அப்படி இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே குணானுபவ கைங்கரியமே பொதுபோக்காகன்னு சொல்கிறா போலே. கைங்கரியம் பண்ணுறது ஒன்று தான் பொதுபோக்கு அவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய பவனேஷு, அவர்களுடைய திருமாளிகைகள் மே கீட்ட ஜன்மம் அபி, அவர்களுடைய திருமாளிகளிலே நான் ஒரு புழுவாக நான் பிறந்தாலும் பரவாயில்லை, அஸ்து, அது கூட நடக்கட்டும். இதராவசதேஷு, அடிமைச்சுவடு அறியாத மற்றையோர் வீடுகளில், எம்பெருமானுக்கு அடிமைப்படாதவர்கள் வீடுகளில், அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு சம்பந்தத்தோடு சதுர்முகாத்மனா ஜன்மபி மேமா ஸ்மபூத்து, நான்முகனாக பிறப்பதும் எனக்கு வேண்டாம். எனக்கு பிரம்மாவாக எனக்கு கொடுத்தா, பிரம்மாவாக ஒரு பிறவி பிறக்கிறீரா, இல்லைன்னா ஒரு அடியவர்கள் வீட்டில் ஒரு புழுவாக பிறக்கிறீரா அப்படின்னு கேட்டால், நான் அடியவர்கள் வீட்டிலே ஒரு புழுவாக பிறப்பதைத்தான் நான் விரும்புவேன். ஏன்னா அடியவருடைய சம்பந்தம் நமக்கு இருக்கும், அவருடைய பாத தூளிப்பட்ட அந்த துகள்கள் நம்ம தலைமையில் விழும். இதுதான் எனக்கு வேணுமே தவிர ஒன்றுமே இல்லாத இந்த பிரம்மாவாக இருந்துட்டு நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னையன்னு ஆழ்வார் தெரிவித்தார். எம்பெருமான் வயத்திலேயே இருக்கான் எம்பெருமான், இந்த கமலத்திலே, அதாவது எம்பெருமான் வயத்திலேயே இருக்கான் பிரம்மா. இந்த பிரம்மாவுக்கு என்ன காரியம்னு கேட்டால், ஏதோ ஜெகத் வியாபாரம், இது அது பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்க, இந்த சிருஷ்டி பண்ணணும், அதையே பார்த்துட்டு இருக்கு. அவனுக்கு எம்பெருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்கு அவகாசம் இருக்கான்னா ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானுடைய திருவடியை பார்க்க மாட்டேன். நேரே கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னையன். கூட வேடிக்கையா அடியனுடைய தகப்பனார் சொல்லுவார், நம்மளை போல இருந்தால் கூட
திருவடியை பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு தலை தான் இருக்குது. ஆனால் பிரம்மாவுக்கு 4 தலை, 4 பக்கம் இருந்த தலை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தலை கண்டிப்பாக திருவடியை பார்த்துட்டு தானே இருக்கும். இப்போ நாம இருந்தோம்னா, இல்லை சுவாமி நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன், திருவடி அந்த பக்கம் இருந்தது, அதனால திருவடியை பார்க்க முடியலன்னு சொல்லிடலாம். அவனுக்கு தான் 4 பக்கமும் தலை இருக்கிறது. அப்போ அவனால் அந்த 360 டிகிரின்னு சொல்கிறாரு, நம்மளால் 360 டிகிரி பார்க்க முடியாது. இந்த மூலையிலேருந்து இந்த மூலை வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும், பின்னாடி என்ன இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் பிரம்மாவுக்கு 4 பக்கமும் தலை இருக்கிறது, எல்லா பக்கமும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் நிச்சயமாக திருவடி இருக்கும், அந்த திருவடியை பார்த்துருக்கலாமே. அவன் 4 தலையை கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான்னால் ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். அப்போ நேரே கடிக்கமல துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னையன்னு சொன்னார். அப்படி பிரம்மாவாக பெரிய ஒரு பிறவி எனக்கு வேண்டாம், பிரம்மாவாய் இழந்து போதல் இடைச்சியாய் பெற்று விடுதல்னு ரகசிய கிரந்தங்களில் தெரிவிப்பார்கள். பிரம்மாவா பிறந்து எம்பெருமானுடைய வயிற்றுலேருந்தே பிறந்தான் பிரம்மா. ஆனால் எம்பெருமான் அவனுக்கு கிடைத்தானா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு ஏதோ காரியத்தில் அவனுக்கு இப்போ பொழுதுபோக்கு. ஆனால் ஒரு யசோதைன்னு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவள் எம்பெருமான் அவள் என்ன பிரார்த்தனையும் பண்ணலை, ஒரு ஞானமும் கிடையாது. ஆனால் அவனுக்கு கண்ணனுடைய அத்தனை சேட்டிதங்களையும் அனுபவிக்க பெற்றாள் யசோதையும் மற்றும் உண்டான அங்கே இருக்கக்கூடிய இடைச்சிகளும். அவளுக்கு எந்த ஞானமும் இல்லாமல், பிரம்மாவுக்கு அதிக ஞானம் இருக்கிறது, ஆனால் எம்பெருமானை அனுபவிக்க முடியவில்லை. இந்த இடைச்சிகளுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு ஞானமும் இல்லை, ஆனால் எம்பெருமானை நன்றாக அனுபவிக்கிறார்கள். அப்போது அந்த தாரதமியம்ன்றது எப்படி இருக்கிறது, பிறவினாலே ஏற்படுகிறதானால் பிறவினாலே கிடையாது, பகவத் சம்பந்தத்தினால தான் பெருமையை தவிர பிறவினால ஒரு பெருமையும் கிடையாது. அந்த ரொம்ப உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே ஆள வந்தார் தெரிவிக்கிறார். இதரா வசதேஷு மாஸ்மபூத்து அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. எனக்கு பிரம்மாவா பிறந்தாலும் அப்படிப்பட்ட எனக்கு பிரம்மாவா பிறக்கிறீரான்னு கேட்டா அப்படிப்பட்ட பிறவியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு எது தேவைன்னா, எனக்கு இங்கே எம்பெருமானுடைய அடியவர்கள் வீட்டிலே ஒரு புழுவாக பிறந்து அவர்களுடைய திருவடி என்னுடைய தலைமையில, திருவடி துகள்கள் என்னுடைய தலைமையில பட்டா அது எனக்கு போரும்னு தெரிவிக்கிறார். இது அப்படியே நம்மாழ்வார் தெரிவித்த கருத்து தான். சரி, பெரிய திருவந்தாதியிலே மண்ணாட்டில் ஆறாகி எவ்விழுவித்து ஆனாலும் ஆழியங்கை பேராயற்காளாம் பிறப்பு. எது பிறப்புன்னு கேட்டான், எது ரொம்ப உயர்ந்த பிறப்பு, பிரம்மாவா பிறக்கிறதா இல்லை தேவர்களாக பிறக்கிறதா மனுஷர்களாக பிறக்கிறதா, எது ரொம்ப உயர்ந்த பிறப்புன்னு கேட்டால் எது அப்படிலாம் பார்க்கவே கூடாது. எந்த பிறப்பிலே பகவத் சம்பந்தம் நமக்கு அது நன்றாக உணரும்படி நாம் பிறக்கிறோமோ அதுதான் பிறப்பு. மண்ணாட்டில் ஆறாகி எவ்விழுவித்து ஆனாலும் ஆழியங்கை பேராயற்கு ஆளாம் பிறப்பு. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஆளா இருக்கக்கூடிய பிறப்பு தான் பிறப்பு என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். இன்னும் ஒருபடி மேலே போய் ஆள வந்தார். என்ன தெரிவித்து விட்டார்னா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்கள் அவர்களுடைய ஒரு திருவடி பார்ஸ்வத்திலே, அவர்களுடைய திருவடியுடைய அந்த ஒரு பரிசரத்திலே நாம் இருந்தால் அதுதான் பிறப்பு. எனக்கு அதுதான் வேண்டுமே தவிர ஒரு புழுவாக பிறந்தால் கூட போகும். புழுவாக பிறந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கிரகத்திலே ஒரு புழுவாக பிறத்தல் வேண்டுமே தவிர எனக்கு ஏதோ பெரிய பிறவி, நீ பிரம்மாவாக இருந்து எத்தனை லோகத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். இந்த விஷயம் ரொம்ப சாரமான விஷயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எது உள்நாட்டு தேசு எதுனா இந்த எம்பெருமானுக்கு ஆட்பட்ட பிறப்பு தான் ரொம்ப உயர்ந்ததே தவிர மற்றபடி வேறு ஒன்று இது இல்லைன்றத ரொம்ப அழகான ஒரு கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அப்படியே ஆச்சாரிய ஹிருதயத்திலே அந்த 2ஆம் பிரகரணத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த விஷயத்தை என்ன தெரிவித்தார் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவுக்கு நிரூபகமான சேஷத்துவம், இந்த ஆத்மாவுக்கு எது நிரூபகம் அப்படின்னு கேட்டால் பகவத் சேஷத்துவம் தான் நிரூபகம். ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறது அதெல்லாம் 2ஆம் பட்சம். பகவத் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது தான் ஆத்மாவுக்கு உண்மையான நிரூபகம். அப்படி அந்த சேஷத்துவத்திற்கு பாங்கான பிறவிதான் உத்கிருஷ்டமான ஜன்மம் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டியிருக்கிறார். இப்போ எது சேஷத்துவத்தோடு கூடின பிறப்போ அதுதான் உயர்ந்த பிறப்பு. மற்றபடி நீர் எங்கே பிறந்திருந்தாலும் அந்த சேஷத்துவ ஞானம்ன்றது இல்லை, ஆனால் அந்த பிறப்பினால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது தாழ்ந்த பிறப்பு என்று ரொம்ப அழகாக நிர்ணயித்து காட்டியிருக்கிறார் நாயனார். அந்த ரொம்ப அழகான ஒரு சூத்திரம். அணைய ஊற புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்கப்பெறுகிற ஸ்ரீயக்ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோர்களும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள். இந்த ஆளவந்தாருடைய இந்த ஸ்தோத்திரத்தின விஷயத்தையும் இங்கே ரொம்ப அழகாக அவர் சேர்த்துக் கொள்கிறார். அணைய ஊற புனைய, இந்த அணைய ஊற புனையன்னா என்ன அர்த்தம்? அதில் அணைவது அரவண மேல் என்று
திருவனந்தாழ்வான் ஒரு பாம்பாக இருந்து கைங்கரியம் பண்ணுகிறார். அதுக்கு மேலே ஊர அப்படின்னா அது ஊரும் புட்கொடியுமகுதே என்று கருடாழ்வான் அவர் ஒரு திரியக்காக ஒரு பறவையாக இருந்து கைங்கரியம் பண்ணுகிறார். புனைய அப்படின்னு சொன்னால் திருத்துழாய் அவர் என்ன பண்ணுறாருன்னா எம்பெருமான் புரிவதும் புகை பூவே புனைந்த தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாயின்னு திருத்துழாயா ஒரு நித்தியசூரி இருக்கிறார். அப்போ அணைய ஊர புனைய அதுக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா அடியும் பொடிபட இதெல்லாம் இந்த அணைய ஊர புனைய என்று ஸ்தாவர ஜென்மத்தை அவள்லாம் என்ன பண்ணுறார் திரியக் ஸ்தாவர ஜென்மத்தை திரியக்குன்னா இந்த கருடாழ்வானும் திருவனந்தாழ்வானும் திரியக் ஜென்மத்தை பரிகிரகித்திருக்கிறார்கள். இந்த திருத்துழாயின்ற அந்த நித்தியசூரி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்தாவரமான ஜென்மத்தை பரிகிரகித்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே அந்த பெருமக்கள் பரிகிரகித்தார்கள். பெருமக்கள்லாம் நித்தியசூரிகள் பரிகிரகித்தார்கள். அதுக்கு மேலே அடி படப்பெறுகிற ஸ்தாவர ஜென்மத்தை பொடிபடப்படுகிற ஸ்தாவர ஜென்மத்தை அதெல்லாம் அந்த சுகாதி முனிவர்கள் சுகர் என்ன உத்தவர் என்ன அவள்லாம் என்ன பண்ணுறாருன்னா எம்பெருமான் அந்த பசுபதி பிரஜாபதி பசுபதி இவர்களுடைய ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். யமுனை கரையிலே அவனுடைய திருவடிகளால் மிதித்தேறின ஒரு கடம்ப மரமாகவோ இல்லை ஒரு குருந்த மரமாகவோ பிறக்க வேண்டும் என்று சுகர் அவர் பிரார்த்தித்தார். அதுபோல உத்தவர் அவர் என்ன பிரார்த்தித்தார்னா கண்ணன் போன வழியை பின்தொடர்ந்து ஆட்சிகள் பாதரேனும் படப்பெற்ற பிருந்தாவனத்தில் இருந்தும் சிறு செடிகள் கொடிகள் ஓஷதிகள் ஏதேனும் ஒன்றாக பிறக்க வேண்டும். கண்ணன் நடந்து போன பாதையில் ஒரு செடியாக கோபிகைகள்லாம் நடந்து போன பாதையில் ஒரு செடியாக நான் பிறந்தா கூட போரும் அப்படின்னு அப்படி ஸ்தாவர ஜென்மத்தை அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதுக்கு மேலே குலசேகர ஆழ்வார் அவர் என்ன பிரார்த்தித்தார்னு கேட்டால் 10 பாசுரங்கள் இதுக்காகவே ஊனேறு செல்வத்து என்கிற பதிகத்தில் திருவேங்கடமுடையானுடைய திருமலையிலே ஏதேனுமாக பிறக்க வேண்டும். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எப்பேற்பட்ட அரசர் இவர் குலசேகர ஆழ்வார். கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சேர சோழ பாண்டிய ராஜ்யங்களுக்கு இவர் அதிபதி. ஆனால் அப்படிப்பட்டவர் என்னவா ஆசைப்படுகிறார்னு கேட்டால் என்னவாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்னால் இந்த ஜென்மத்தில் எனக்கு 3 ஊர்கள் தான் கிடைத்தது. அடுத்த ஜென்மம்னு எடுத்தா எனக்கு ஒரு 7-8 ராஜ்யங்களுக்காக நான் அதிபதியாக பிறக்கணும். அப்படி பிறத்தாரன்னா அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மத் அரசுதானே அப்படின்னு சொன்னவராச்சே அவர் என்ன ஆசைப்பட்டார்னா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே குறுகாய் பிறப்பேனே மீனாய் பிறப்பேனே படியாய் பிறப்பேனேன்னு சொன்னார். என்ன சுவாமி இந்த பிறப்பு நாளெல்லாம் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் இந்த பிறப்பு நாளெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் திருமலையிலே இப்படிப்பட்ட பிறப்பு நமக்கு பிறந்தால் அது எவ்வளவு பிரயோஜனம். திருமலையுடைய சம்பந்தம் கிடைக்கும். திருவேங்கடமுடையான் நாள்தோறும் அத்தனை அடியவர்களும் மிதித்தேறக்கூடிய படியாக இருந்தால் எத்தனை பேர் நம்மை மிதித்து ஏறுவார்கள் அப்படின்னு அவர் தெரிவித்தார் இல்லையோ. அதே குலசேகர ஆழ்வார் தெரிவித்த கருத்தை இங்கே ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்னு கேட்டால் பர்வத்த பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற அவர் ஆளவந்தார் இங்கே என்ன தவதாசிய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்வபி கீட்ட ஜன்மமே உன்னுடைய அந்த அடிமைத்த சுவடு அதை அறிந்தவர்கள் வீட்டிலே ஒரு புழுவாக நான் பிறந்தாலும் அப்படிப்பட்ட பிறப்பு தான் எனக்கு வேண்டும். திரிய ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோர்களும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள். பெருமக்கள் நித்தியசூரிகள் இதெல்லாம் ஏற்கனவே அவர்கள் பரிகிரகித்து விட்டார்கள். ஒருத்தர் திருவனந்தாழ்வானாக ஆகிவிட்டார், ஒருத்தர் கருடாழ்வான் அந்த பாம்பினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார், ஒருத்தர் கருடனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார், ஒருத்தர் திருத்துழாயனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அவர்களாம் ஏற்கனவே பரிகிரகித்து விட்டார்கள். பெரியவர்கள் என்ன பண்ணுறார்கள்னா சுகர் அவர் ஒரு மரமாக பிறக்கணும்னு ஆசைப்படுறார். உத்தவர் அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா ஒரு செடியாக பிறக்கணும்னு ஆசைப்படுறார். குலசேகர ஆழ்வார் அவர் மீனாய் பிறக்க வேண்டும், குறுகாய் பிறக்க வேண்டும், படியாய் கிடக்க வேண்டும்னு ஆசைப்படுறார். ஆளவந்தார் என்ன ஆசைப்படுறாருன்னு கேட்டால் ஆளவந்தார் அங்கே ஒரு அடியவருடைய கிரகத்திலே ஒரு புழுவாக பிறந்தாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட சம்பந்தம் தான் நமக்கு தேவைன்னு ஆசைப்பட்டார் ஆளவந்தார். இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே தவதாசிய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்வபி கீட்ட ஜன்மமே இத்தரா வசதேஷு மாஸ்மபூத்து அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா எனக்கு பிரம்மாவாய் பிறக்கக்கூடிய பிறவி கூட வேண்டாம், இப்படிப்பட்ட பிறவி வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் எல்லோரும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக
இந்த குலசேகர ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை பார்க்கும் பொழுது அனந்த ஆழ்வாருடைய ஐதிஹ்யம் நிச்சயமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருவேங்கட மலையிலிருந்து அனந்த ஆழ்வான் திருவரங்கத்துக்கு போகிறார். போகும்பொழுது அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி போக முடியுமா? 2 நாள் ஆகும் நடந்து போகிறதுக்கு. ஏதாவது பிரசாதம் கையில் எடுத்துகிட்டு போகணும். கட்டு சாதம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு வழக்கம் உண்டு அந்த காலத்தில். அப்படியே பிரசாதம் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கார். வழியில் ஒரு இடத்துல அதை பிரித்து பார்க்கணும்னு பார்க்கிறார். பார்த்தா என்ன ஆகுது, அந்த பிரசாதத்தில் ஒரே எறும்பு இருந்துதான். உடனே என்ன பண்ணிட்டார், மறுபடியும் கிடுகிடுன்னு திரும்பி திருமலைக்கே வந்துட்டான். உடனே அவங்க பார்த்து கேட்டா, என்ன சுவாமி இப்போ தான் கிளம்பினேர், அதுக்குள்ளே வந்துட்டீரே அப்படின்னா, இல்லை வழியில் பிரசாதம் எடுத்துகிட்டு போன சாப்பிட்றதுக்காக திறந்து பார்த்தா ஒரே எறும்பாக இருந்தது, அதனால மறுபடியும் திருமலைக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சுவாமி இது, வழி எறும்பாக இருந்தால் எறும்பை ஓட்டிட்டு சாப்பிட வேண்டியது தான். நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், எறும்போடையே சாப்பிடுவோம். நாம இருந்தால் எறும்பை ஓட்டிட்டு சாப்பிட்றதை விட்டுட்டு இதுக்குன்னு யாராவது திருமலைக்கு வருவாளா அப்படின்னா, அதுக்கு அனந்த ஆழ்வான் சொன்னாராம், ஐயோ அப்படி இல்லை, எந்த ஆழ்வாரோ எந்த பெரியவரோ ஆளவந்தார் போன்ற பெரியவரோ இல்லை குலசேகர ஆழ்வார் போன்ற ஆழ்வாரோ யார் ரொம்ப ஆசைப்பட்டு திருவேங்கட மலையிலே ஒரு எறும்பாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டு யாராவது பிறந்திருக்கலாம், அவர்களை போய் திருவேங்கட மலையிலேருந்து வெளியில் விட்ட பாவம் எனக்கு வர வேண்டாம். அதனால் அந்த நித்தியசூரிகளோ இல்லை ஒரு முக்தாத்மாவோ யாரோ ஒருத்தர் அவரை கொண்டு வந்து மறுபடியும் திருமலையிலேயே விட்டுட வேண்டும் என்பதற்காக நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் அவர் கிளம்பினார். இந்த எறும்பெல்லாம் வந்து மலையில் விட்டுட்டு யாராவது அந்த மாதிரி பண்ணுவாளான்னா, அந்த ஞானம், அந்த ஞானத்துக்கு உண்டான அனுஷ்டானம். ஆச்சாரியர்களுக்கு அதுதான் பெருமை. வாழ்வும் வாக்கும்னு சொல்கிறோமே, அவர்கள் வாக்கு தான் வாழ்வு, வாழ்வு தான் வாக்கு. ஒன்று நாம் என்ன பண்ணுறோன்னா, சொல்கிறது விசேஷமாக இருக்குது, அனுஷ்டானத்தில் இருக்காருன்னா ஆனால் அது நம்மளால் அனுஷ்டானத்தில் கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஆச்சாரியர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்னால், எதை சொல்கிறார்களோ அதைத்தான் அனுஷ்டானத்திலே கொள்கிறார்கள், எதை அனுஷ்டானத்திலே கொள்கிறார்களோ அதைத்தான் வாக்காலே தெரிவிக்கிறார்கள். இதுதான் வாழ்வும் வாக்கும், வாக்கும் வாழ்வும்னு எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அப்படி ஆச்சாரியர்கள் எல்லோரும் இந்த கருத்திலே ரொம்ப ஒத்து இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அப்படி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆளவந்தார் அருளி செய்த இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே 51வது ஸ்லோகம் தொடங்கி 55வது ஸ்லோகம் வரை ரொம்ப சுருக்கமாக இன்றை அனுபவித்தோம். நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே ஒரு நாள் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு விஷயங்கள், வியாக்கியானங்கள், சாஸ்திரார்த்தங்கள், அதில் ஏற்படக்கூடிய அந்த விசேஷமான விஷயங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். நமக்கு இருக்கக்கூடிய அவகாசம், அடியனுக்கு இருக்கக்கூடிய இந்த மந்தமதிக்கு எவ்வளவு தெரிவிக்க முடியுமோ அவ்வளவுதான் அடியனால் இங்கே விண்ணப்பிக்க முடிந்தது. இந்த ஸ்தோத்திர தாரா என்கிற நிகழ்ச்சி, திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமாக நடந்தது. அதனுடைய அந்த சாத்துமறையானதும் விசேஷமாக பெங்களூரிலே நடந்தது. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட் காட்டினா அதில் அந்த திவ்ய பிரபந்த தாரா 500 எபிசோட் மொத்தம், 50 லட்சம் பேர் அந்த பார்த்துருக்கா, எத்தனையோ ஹவர்ஸ் பார்த்துருக்கா அதில் அப்படின்ற மாதிரி காட்டினா. அப்படி ஒரு விசேஷமான ஒரு கைங்கரியம் இதுக்கு முன்னாலும் கிடையாது, பின்னாலும் கிடையாது. இப்படி இந்த நமக்காக இந்த டெக்னாலஜி எல்லாம் முன்னேறுகின்றபடியாலே அந்த டெக்னாலஜியை கொண்டு ஏதாவது பண்ண வேண்டும் என்று ஜிஎஸ் சுவாமி திருவுள்ளம் பற்றி, யாரும் வந்து காலக்ஷேபம் கேட்க வேண்டாம், உங்களுடைய இல்லம் தேடி காலக்ஷேபங்கள் உங்களை வந்து அடையும் என்று ரொம்ப அழகாக ஆக்கி வைத்திருக்கிறார். திவ்ய பிரபந்த தாரா ரொம்ப அழகாக முடிந்தது. சுவாமி என்ன தெரிவித்தார், நியமித்து விட்டார்னா, இது விடக்கூடாது. இந்த 7:30 மணின்றது நம்மளுடைய டைம். இதை வேறு யாரும் இதுக்கப்புறமா 7:30 மணிக்கு ஏதாவது வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் ஸ்தோத்திரதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் என்று சாமி நியமிக்க, இப்போ முகுந்தமாலை ஆகி சதுஸ்லோகி ஆகி இப்போது ஸ்தோத்திர ரத்னம் வரைக்கும் வந்திருக்கோம். தொடர்ந்து பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்தோத்திர தாராங்கிற நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். எல்லாம் ஜிஎஸ் சுவாமியினுடைய ஒரு அனுகிரகத்தினாலே, கிருப்பையினாலே எல்லாம் நமக்கு இன்னி வரைக்கும் 500 எபிசோடு அதில் ஆகிடுத்து. இதில் ஒரு 20-25 எபிசோடு ஆகிடுத்து. இன்னி வரைக்கும் அது வந்து நான் ஸ்டாப். ஒரு நாள் கூட இந்த 7:30 மணின்னா 7:30 மணி, ஒரு நிமிஷம் கூட ஒரு தாமதிக்காமல் இன்னி வரைக்கும் அது வந்துட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது ஜிஎஸ் சுவாமியினுடைய ஒரு திருவடி பலமும் அவருடைய அனுகிரக விசேஷமும் தான் இதுக்கு காரணம். இதை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பல பேர் இதை கேட்க வேண்டும். கேட்பவர்கள், அடியன் எப்போவுமே சொல்கிறது, கேட்பவர்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும். அதாவது ஒரு எபிசோட் கூட விடாமல் கேட்க வேண்டும். ஒவ்வொரு எபிசோடையும் முழுவதுமாக கேட்க வேண்டும். ஏதோ 10 நிமிஷம் கேட்டேன், 20 நிமிஷம் கேட்டேன்னு இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடையும் முழுவதுமாக, எல்லா எபிசோடையும் கேட்கணும், அதை முழுவதுமாக கேட்க வேண்டும். இன்னும் பல பேரை கேட்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.